நல்லது. இந்த காலையிலே லைட் ஹவுஸ் தமிழ் பிரிவின் ஞாயிறு ஆராதனைக்கு விசேஷமாக இந்த நேரலைக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். நீங்கள் விசேஷமாக கண்டி பகுதியிலும் அல்லது இலங்கையிலும் உலகத்தின் பல பகுதியிலும் இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். வாருங்கள், தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். தேவனுடைய ஜனங்களாகிய உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. வேதம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவனும் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியை செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் என்னோடு கூட வருகிறேன் என்பதாக சொல்லுகிறது. எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த காலையிலே நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து எழுந்திருந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். இறைவனுடைய கரத்திலே இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோமாக. நாம் ஜெபம் செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஓவி நாளிலே கத்தாவை இப்படியாகவும் ஆராதிக்கத்தக்கதாக வந்திருக்கிற கூடியிருக்கிற அத்தனை பேரை உடைய திருக்கரத்துக்கு ஒப்பிடு ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, நமஸ்கார வேலையிலே கத்தாவே தேவனுடைய பிரசனம் இந்த இடத்தில் இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். பவுலும் சீலாவும் சிறையிலே ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை அஸ்திவாரங்கள் அசைந்தது போல ஆண்டவரே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஆராதித்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான நோய்கள், போராட்டங்கள், கவலைகள், கண் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே இந்த காலையில் நீ விடுதலை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனுடைய பிரசனம் ஆண்டவரே ஒவ்வொரு மேல் கடந்து செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே சங்கீதம் ஆண்டவரே 46ஆம் சங்கீதத்தில் காண்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறீர், எங்களுக்கு கோட்டையாக இருக்கிறீர், துணையாக இருக்கிறப்ப நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் விசேஷமாக ஆண்டவரே இந்த ஆராதித்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவனுடைய பிரசன்னம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக எதிர்பார்ப்பில்லாதவர்களுக்கான ஜெபிக்கிறோம். வார்த்தை மூலமாக எதிர்பார்ப்பை உருவாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே, சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையிலே ஆண்டவரே இந்த வார்த்தையானது கத்தாவே இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை போல சுவாமி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு விசுவாசத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு எதிர்பார்ப்பையும் கத்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மறுபடியும் ஆண்டவரே இந்த ஆராதனை முற்றிலுமாக உம்முடைய திருக்கரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தொடக்கம் முதல் முடிவு வரையும் தேவனுடைய பிரசனம், தேவனுடைய ஆள்கை, தேவனுடைய கிருகை தொடர்ந்துமாக ஆண்டவரே இந்த இடத்தில் அசைவாடும்படியாக எல்லாவற்றும் உடைய திருக்கரத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயங்கள் எடுத்துக்கொள்கிறோம் எங்க நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நல்லது. நாங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை வாசிப்போம். 62ஆம் சங்கீதம் 5 தொடக்கம் 8 வரையான வசனங்கள். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்பியிருக்கிறவர் அவராலே வரும். அவர் என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் இரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. பெலனாகிய என் கன்மலை என் அடைக்கலமும் தேவனுக்கு முன்பாய் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். දේව වචනයෙන් කොටසක් කියවමු. ගීතාවලිය 62 5වෙනි පදයේ සිට 8වෙනි පදය දක්වා. මගේ ආත්මය දෙවියන් වහන්සේ කෙරෙහි පමණක් බලා සිටින.
මක්නිසාද මගේ බලාපොරොත්තුව උන්වහන්සේ කෙරෙන්නේ. මගේ පර්වතයත් මගේ ගැලවීමත් උන්වහන්සේ පමණක්ය. උන්වහන්සේ මගේ බලපතුවය. මම නොසල්වන්නෙමි. මගේ ගැලවීමත් මගේ උතුම්කමත් දෙවියන් වහන්සේගෙන්ය. මගේ ශක්තියේ පර්වතයත් මගේ රක්ෂස්ථානයත් දෙවියන් වහන්සේ තුළෙහිය. ජනයනි, සෑම විටම උන්වහන්සේ කෙරෙහි විශ්වාස කරව. උන්වහන්සේ ඉදිරියේ නුඹලාගේ සිත් වගුරුවව්. දෙවියன் වහන්සේ අපට රක්ෂස්ථානක්ය. ආමේන්. ஆமேன். நாங்கள் அந்த தேவனை நமஸ்கரிக்க போகிறோம். අපේ දෙවියන් වහන්සේව නමස්කාර කරන්නට යනවා. அந்த தேவன் 1000-16,000 சிறந்த தெய்வமாக இருக்கிறார். උන්වහන්සේ 100,000 නාමය ලැබුවා. அவர் எங்களுக்கு முடிவில்லாத ராஜ்யத்தை தந்திருக்கிறார். උන්වහන්සේ අපිට නිමාවක් නැති රාජ්‍යයක් දීලා තියෙනවා. நாங்கள் அந்த தேவனை சொல்ல போகிறோம். நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை நாயகன். අපි ඒ දෙවියන් වහන්සේට කියන්නට යනවා. උන්වහන්සේ තමයි අපේ නමස්කාරය දෙවියන්. நீர்தான் எங்களுடைய ஆராதனை வேந்தனாய் இருக்கிறீர். උන්වහන්සේ තමයි අපේ නමස්කාරය දෙවිඳු. அதனால் நாங்கள் அந்த தேவனை நமஸ்கரிக்க போகிறோம். මේ දෙවියන් වහන්සේව නමස්කාර. வாருங்கள், நாங்கள் யாவரும் அந்த தேவனை நமஸ்கரிப்போம். අපි සියලු දෙනාම උන්වහන්සේව නමස්කාර කරමු. ஆராதனை நாயகம் நீரே, ஆராதனை வேந்தலும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தலும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகம் நீரே. Yes, Jesus. ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகம் நீரே. ஆமாண்டவரே, அப்பா நீர் மாத்திரம் எங்களுடைய ஆராதனை நாயகன் ஆண்டவரே. நீர்தான் ஆண்டவரே எங்களுடைய ஆராதனை வேந்தனாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, உம்மை தொழுதிடுவேன். விழி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகம் நீரே. ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மை நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் யாவருமாய் ஒருமனப்பட்டு உம்மை நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தான் ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. நீர்தான் அப்பா எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். உடைந்த உள்ளங்களை நீர் கட்டுகிற தெய்வமாய் இருக்கிறீரோ. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முடிவில்லா ராஜ்யம் அருள மீண்டும் வருவேன் என்றீர். முடிவில்லா ராஜ்யம் அருள மீண்டும் வருவேன் என்றீர். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே உம்மை தொழுதிடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே உம்மை தொழுதிடுவேன். நமஸ்கார தேவி துனோ स्वामी भगवान से हमें नमस्कार पूर्ण स्वामी भगवान से वितराय स्वामी भगवान
දුන්න ඔබ වහන්සේ විතරයි ස්වාමිනේ. ඔබ වහන්සේ නම දිනවා ස්වාමිනේ. Jesus namaskare rajudun obamai ජීවිතේ දිවෙන තුරා ස්වාමිනේ ඔබව නමදින්නෙමි. Yes, hallelujah. ජීවිතේ දිවෙන තුරා ඔබව නමදින්නෙමි. සියදා සාමය ලැබුවෝ ස්වාමිනු යේසුස් ඔබයි ස්වාමිනේ. සියදා සාමය ලැබුවෝ ස්වාමිනු යේසුස් ඔබයි. නමස්කාර කරන්න වහන්සේට පමණයි ස්වාමිනේ. අපේ සියලු ඉල්ලීම් අපේ වහන්සේගේ දැනට කන්න ලොව කරනවා ස්වාමිනේ. ඔබ වහන්සේට ස්තුතියි කියනවා තාම ස්වාමිනේ. ඔබ වහන්සේ අපේ යථාර්ථාත්මය අපේ වහන්සේ නම දිනවා ස්වාමිනේ. ස්වාමිනේ අපේ සියලු දේම ඔබ වහන්සේ වෙනස් කරන්න ස්වාමිනේ. ජීවිතේ තිබෙන තුරා ස්වාමිනේ ඔබව නම දින්නෙමි. මගේ ජීවිතේ තිබෙන තුරා ජීවිතේ තිබෙන තුරා ඔබ වහන්සේට ස්තුතියි ස්වාමිනේ. ඔබ වහන්සේට ස්තුති පුදනවා ස්වාමිනේ. ඔබ වහන්සේගේ මහිමේ නිසා ස්තුතියි ස්වාමිනේ. அன்றுவரே ஜீவிய மிருக்குமரை நாங்கள் உம்மை நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு பரிசுத்தமான தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம். நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கேராபீன்களும் சேராபீன்களும் உம்மை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ළඟට සතුටු කරනවා. நான் இதோ வந்து கதவை தட்டுகிறேன். ඒ හඬ අහලා அந்த சத்தத்தை கேட்டு ඒ හදවත නැමැති දොරටුව ඇරියොතින් அந்த இருதயத்தின் கதவை திறந்தால் මම නුඹේ හදවතට ඇතුල්ව நான் உன் இருதயத்துக்குள் பிரவேசித்து නුඹ සමග කෑම කන්නෙමි. நான் உன்னோடு உணவு உட்கொள்வேன். නුඹත් මා සමග කෑම කන්නේ. நீயும் என்னோடு உணவு உட்கொள்வாய். ඒක දෙවියන් වහන්සේගේ දේ වචනේ විතරක් තුනේ විශ්ි කියන්නේ. அது தேவனுடைய வார்த்தையா இருக்க வெளிப்படுத்தல் 3:20 படி අපේ ජීවිතේ අපි පහුගිය දේවල් ගැන සිතලා எங்களுடைய வாழ்க்கையில கடந்ததை நினைத்து කැළඹිලා දුක් වෙලා කනගාටු වෙලා ඉන්නවනේ. வேதனையோடு வருத்தப்பட்டு கவலையோடு இருந்த நாட்கள் உண்டு. මගේ රෝගයට සුවයක් නැහැ කියලා අපි දුක් වෙනවද? என்னுடைய நோய்க்கு சுகமில்லை என்று நாங்கள் கவலைப்படுகிறோமா? මගේ ණය ගෙවා ගන්න බැරුව මම කොහොමද ජීවත් වෙන්නේ කියලා අපි හිතනවද? என்னுடைய கடனை நான் எப்படி கட்டி முடிப்பது என்று நாங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோமா? අනේ මල් ළඟ හිටපු හැමෝම මාව දාලා ගිහලා என்னோடு இருக்கிற எல்லாரும் என்னை விட்டு சென்று விட்டார்கள். මම මොකද කරන්නේ? நான் என்னத்தை செய்வேன்? මගේ සහෝදරයා සහෝදරිය என்ற சகோதரனே சகோதரியே, කලබෙන්න එපා. நீ திகையாதே, දුක් වෙන්න එපා. துக்கப்படாதே. මක් නිසාද අපේ ජීවමාන වූ යේසුස් වහන්සේ ඉන්නවා. காரணம் என்னுடைய ஜீவனுள்ள இயேசு இருக்கிறார். උන්වහන්සේ කියන මම නුඹේ රක්ෂස්ථානය. அவர் சொல்கிறார் நான் அடைக்கலம். මම නුඹේ බලකොටුවේ. அவர் எங்களுடைய அரணும் கோட்டையுமாயிருக்கிறார். හැම දුකක්ම මේ වෙලාවේ පස කළා. எங்களுடைய துக்கங்களை எல்லாம் கடந்தாலும் අපි ප්‍රීතියෙන් උන්වහන්සේ වෙතට ලං වෙමු. நாங்கள் சந்தோஷமா அவரிடத்திலே கிட்டி சேருவோம். හදවත නැමැති දොරට උන්වහන්සේට මේ වෙලාවේ විවෘත කරමු. எங்களுடைய இருதயத்தின் கதவை அவருக்கு திறந்து கொடுப்போம். කොතන හිටියත් සමන්නේ. நாங்கள் எங்க இருந்தாலும் பரவாயில்லை, ජීවමානව අපි සමග ඉන්නට යනවා. அவர் ජීவனோடு எங்களோடு இருக்கிறார். කියමු ප්‍රීතියයි. ඔබ වහන්සේගේ අභිමුඛය. එතකොට සියලු දුක් මේ නැති වෙලා යනවා. நாங்கள் சொல்லுவோம் ஆனந்தம் பேரானந்தம் உம்முடைய சமூகத்திலே மாத்திரம் என்று. Yes, Jesus. प्रीतियाई
මට ප්‍රීතියයි දෙවිඳුන්ගේ අභිමුඛයේ ප්‍රීතියයි මට ප්‍රීතියයි දෙවිඳුන්ගේ අභිමුඛයේ කැළඹුණු මාගේ සිත රක්ෂස්ථානය වෙතිදෝ Yeah.
மகிமைக்கெல்லாம் பாத்திரம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே நன்மைகளை உமக்கு செலுத்துகிறோம். இரண்டு வாழ்களை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த தெய்வம் வாக்குத்தத்தத்தை தந்து வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். උන්වහන්සේ පොරොන්දු වචන දීලා ඒ දේවල් අමතක නොකර ඉන්න උදවියන් වහන්සේ සිටිනවා. நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே, ஒரு நாளும் நாங்கள் உங்களை மறவ மாட்டோம் ஆண்டவரே. අපි කියමු අපි කවදාවත් ඔබ වහන්සේව අමතක කරන්නේ நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ඔබ වහන්සේ කළා වූ දේවල් බොහොමයි ස්වාමී. எங்களுடைய மனதாலே நன்றியை மாத்திரம் உமக்கு செலுத்துகிறோம். හදවතින්ම ඔබ වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. අපි කියමු උන්වහන්සේ කරපු සියලු දේටම எல்லா நோய்களில் நீர் எங்களை பாதுகாத்தீரே நன்றி. හැම රෝගයකින්ම ඔබ වහන්සේ අපව ආරක්ෂා කළා. மரண பரியந்தமான எல்லா நோய்களிலிருந்து விடுதலையாக்கினீரே நன்றி. මරණ සෙවනේ රෝගීන් සිටි ඔබ වහන්සේ අපව ආරක්ෂා කළා. ස්තුති. எல்லா காரியங்களுக்காய் நன்றி என்று சொல்லுவோம். සියලු කාරණාවලදී ඔබ වහන්සේට ස්තුති කියනවා. Hallelujah. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் யாவரும் சொல்லுவோமா? நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு தத்தம் தந்தவரே, எந்தன் வாக்கில் உம்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, எந்தன் வாக்கில் உம்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அழைத்தவரே. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று வாக்கெனக்கு அழைத்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வலுவாமல் காத்தீரையா. உன் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி தாங்கிட்டீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காணிற்றீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீரதே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரில் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஒரு நாளும் நீர் எங்களை மறவாது நிலைத்து வந்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நாளும் நீர் எங்களை போஷித்து வந்தீரே ஆண்டவரே. வருடங்கள் காலங்களாய் நீர் எங்களை காத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவரே. இது நாள் வரை நீர் எங்களை காத்தீரே, எல்லா நோயிலிருந்து விடுதலை கொடுத்தீரே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொண்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்மணி போல எங்களை காத்து வந்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நிறங்களை நீர் இந்நேரம் வரை அருமையான ஒரு நமஸ்கார பகுதியில் உம்மை ஆராதிக்க, உம்மை பாட ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மிகுதியான நேரங்களை காலங்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். உம்முடைய அடியனோடு நீர் பேசும் ஆண்டவரே. நீர் கிருபை செய்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයට මහිමය වේවා. தொடர்ந்தும் தேவனை ஆராதிக்க போகிறோம். අපිට අපි දෙවියන් වහන්සේව නමස්කාර කරමු. விசேஷமா அவருடைய திரு வசனத்துக்கூடாக தேவன் இந்த காலையில் எங்களோடு பேசுவாராக. වහන්සේගේ ශුද්ධ වචනය තුළින් උන්වහන්සේ අප සමග කතා කරේවා. இந்த நேரத்தில் விசேஷமாய் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். විශේෂයෙන් ඔබ වෙනුවෙන් අපි ආශිර්වාද කරන්නට යනවා. பல விதமான தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். විවිධාකාර අවශ්‍යතාවයන් මැද්දේ விசேஷமாய் பொருளாதார தேவைகள் இருக்கலாம். ආර්ථික අවශ්‍යතාවයන් උදෙසා வியாதிகளுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். අසනීප උදෙසා ඔබ යාචනා කරමින් සිටින්නට පුළුවන්. நாங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். මේ වෙලාවේදී ඔබ වෙනුවෙන් අපි ආශිර්වාද කරනවා. அது மாத்திரமல்ல, இன்று நாங்கள் கேட்கிற திரு வசனத்துக்காக நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்வோம். එපමණක් නොවේ, අද අසන්නට යන්නා දේව වචන උදෙසාත් අපි ආශිර්වාද කරනවා. தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களையும் என்னையும் சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். වහන්සේ තමන්ගේ වචනය අප වෙත එපා බොස්ව කරන්නට පුළුවන් වූ තැනන් වහන්සේ නිසා ஜெபம் செய்வோம். අපි ආශිර්වාද කරමු. அன்பான ஆண்டவரே, ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ, நீர் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், ඔබ සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේ, அன்பான தேவன், ප්‍රේමණීය දෙවියන් වහන්සේ, வாக்குத்தத்தங்களின் தேவன், පොරොන්දුවේ තැනන් වහන්සේ, ஆபத்து நாட்களிலே கூட இருந்து உதவி செய்கிற தேவன், සිරුවම අකාලවලදී අප සමග සිටින්නා වූ තැනන් වහන්සේ, நீர் நேற்றும் ඔබ ඊයේත් இன்றும் අදත් என்றும் மாறாதவர். නොවෙනස් වන්නා වූ තැනන් වහන්සේ. எனவே சுவாமி, එම නිසා ස්වාමී, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். දරුවන්ගේ අවශ්‍යතාවයන් උදෙසා ආශිර්වාද இந்த வாரத்திலே புதிய வழிகள் திறக்கப்படுவதாக, කරනවා. අලුත් මාවත් විවෘත කරන පිණිස, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக, සාති දොරටු විවෘත කරන පිණිස, குடும்பங்களிலே தேவ சமாதானம் உண்டாவதாக, පවුල්වල දේව සමාදානය ලැබෙන පිණිස, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய பிள்ளைகளை எடுத்து பாவிக்க போகிறீர். ඔයාලට ආශිර්වාදාත්මක ලෙස වහන්සේගේ දරුවන් අරන් පාවිච්චි කරන්න. எனவே இந்த காலையிலே உம்முடைய வார்த்தை எங்களோடு இடைப்படட்டும் சுவாமி. නිසා වහන්සේගේ වචන අප මැදේ සම්මුඛ වේවා ස්වාමී. வார்த்தை கொண்டு ஒரு தாசனுக்காக ஜெபிக்கிறோம். වචනේ ගෙනනව දේව දාසයව උදෙසා ආශිර්වාද කරනවා. உம்முடைய சிலுவின் பின்னாக மறைத்து ඔබගේ කුරුසියේ පිටුපස සංගවා. நீர் வெளிப்படும். ඔබ වහන්සේ දක්වන්න ස්වාමී. உம்முடைய வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, වහන්සේගේ වචනේ අසනවා පමණක් නෙවෙයි. அதை ஏற்றுக்கொண்டு ඒ ඒක බාර අරගෙන அதை விசுவாசித்து එය විශ්වාස කරලා அதன்படி நடக்க ඒ අනුව ක්‍රියා කරන්නට எங்களுக்கு உதவி செய்வீராக. අපිට උදව් කළ මැනව ස්වාමිනේ. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. යේසුස් වහන්සේ නිමිත්තෙන් යාචනා කරනවා ස්වාමිනේ. ஆமென். ආමේන්. நல்லது. எங்கள் மத்தியிலே சபை போதகர் இந்த காலையிலே ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருவார். යහපත් අපේ දේව සභාවේ දේව පාලකතුමා ඔබ මැදේ සිටිනවා. අපි දේව වචනේ බෙදා ගන්නා පිණිස. இந்த காலையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். මේ උදෑසන ඔබ සිළු දෙනාම මුණ ගැහිමට ලැබීම ගැන ඉතාමත් ප්‍රීතිවන්ත වෙනවා. நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ස්ථිර ලෙසම මේ දේව මෙහෙ ඔබ සිළු දෙනාටම ආශිර්වාදාත්මක தேவன் நம் மத்தியிலே வல்லமையோடு கிரியை செய்வார் இருக்கிறார். වන ලෙස අපි විශ්වාස කරන ලෙසම දෙවියන් වහන්සේගේ බලය අත්දකින්නට අපි அவர் යනවා. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். වහන්සේ ඊයේත් අදත් හෙටත් නොවෙනස් වන්නව තනන් වහන්සේ. என்னாலும் நம்மோடு பேசுகிற தேவன் இன்றும் பேசுகிறவராய் இருக்கிறார். නිරන්තරයෙන්ම කතා කරන්නව තනන් වහන්සේ අදත් උන්වහන්සේ අප සමග කතා කරන්නට යනවා. சகோதரனே சகோதரியே, මාගේ සහෝදරයා සහෝදරිය, உன் உள்ளத்தில் இருக்கும் சகல காரியங்களும் தேவன் காணுகிறார். ඔබගේ හදවතවල තිබෙනවා සියලු දේ දෙවියන් වහන්සේ දකිනවා. எனவே இந்த காலை நேரத்திலே தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி මේ උදෑසන උන්වහන්සේගේ වචන අප වෙත එවලා நம் அனைவரையும் குணமாக்குற தேவனாய் அவர் இருக்கிறார். අප සෑම දෙනාම සුව කරන්නව තනන් වහන්සේව සිටිනවා. இந்த காலை வேளையிலே මේ උදෑසන உங்கள் மத்தியிலே விசேஷமான ஒரு செய்தியை பகிர்ந்து போகிறேன். ඔබ මැදේ විශේෂිත වූ පණිවිඩයක් බෙදා ගන්නට යනවා. உறுதியாயிரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ස්ථිරව සිටිය
සිටින දෙවියන් වහන්සේ ඔබ උසස් කරනවා. நீங்களும் நானும் வாழ்கிற உலகத்தை பார்ப்போமே ஆனால் ඔබත් මමත් ජීවත් වන්නා මේ ලෝකයේ දෙස බලනවා அங்கே නම් கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியாக இருப்பதை காணுகிறோம். වංක වූවත් හිස් වූවත් ලෝකයක් හැටියටයි තියෙන්නේ. ஆனாலும் என் மன்னன் சகோதரர்களே சகோதரிகளே, නමුත් මාගේ ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය இந்த காலையிலே நீங்களும் நாங்களும் මේ උදෑසන ඔබත් මමත් குற்றமில்லாத ஜனங்களாக, වැරදි නැති ජනතාව ලෙසත් பரிசுத்த ஜனங்களாக, පවිත්‍ර ජනතාව ලෙසත් அது மாத்திரமல்ல விசேஷமாக එපමණක් නෙවෙයි විශේෂයෙන්ම இன்னும் ஒரு முக்கிய காரியத்தை பார்க்கிறோம். තවත් විශේෂිත වූ දෙයක් බලන්නට மாசற்ற යනවා. பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதால் අවංක පුද්ගලයන් වෙන්නට අවශ්‍යයි இன்றைக்கு කියන එක. நீங்களும் நானும் கேட்கலாம். අද ඔබත් මමත් අසන්නට පුළුවන්. இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகிறோம். මේ ලෝකේ අපි ජීවත් இந்த වෙනවා. உலகத்திலே வாழும் பொழுது මේ ලෝකේ ජීවත් වෙන වෙලාවෙදී எப்படி எங்களுக்கு இவ்வாறு வாழ முடியும் කොහොමද என்பதாக අපි මේ ආකාරයෙන් ජීවත් වෙන්නේ? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை பார்ப்போமே අද ஆனால் බොහෝ කිතුණුවන්ගේ ජීවිත දෙස බලනවා නම් உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து வாழ்வதை காணுகிறோம். ලෝකයට සමානාත්මතාවයක් දරමින් ජීවත් தேவனை වෙනවා. சந்தோஷப்படுத்துகிற ஜனங்கள் அங்க பார்க்கும் பொழுது உலகத்தை சந்தோஷப்படுத்துகிறார்கள். දෙවියන් වහන්සේව සතුටු කළ යුතු ජනතාව ලෝකය සතුටු කරමින් ஆனாலும் පවතිනවා. நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? නමුත් ඔබවත් මාවත් දෙවියන් වහන්සේ කුමක් සඳහාද කැඳවලා தேவனுடைய තියෙන්නේ? சாயலை முழு உலகத்துக்கும் காட்டும்படியாக, දෙවියන් වහන්සේගේ ස්වරූපය මේ ලෝකයට தேவன் யார் என்பதை දක්වන பேசும்படியாக. දෙවියන් වහන්සේ කවුද කියන එක කතා කරන எனவே இந்த පිණිසයි. காலையில் உங்கள் மத்தியிலே එම නිසා මේ උදෑසන ඔබ මැදියේදී தானியேல் புத்தகத்திலே முதலாம் அதிகாரத்திலிருந்து பேச விரும்புகிறேன். දානියෙල් පොතේ පළවෙනි පරිච්ඡේදය දෙස අපි හරවා ගනිමු. தானியேல் புத்தகம் முதலாம் அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. දානියෙල් පොතේ පළවෙනි පරිච්ඡේදයේ පළමු පද 21 දක්වා. கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டுமானால் දෙවියන් වහන්සේ අප ඔසවන්නට අවශ්‍යයි නම් நாம் அவருக்குள்ளே உறுதியாக இருக்க வேண்டும் என்று අපි උන්වහන්සේ තුල ස්ථිරව සිටිය යුතු බව. தானியேல் முதலாம் அதிகாரம் தெளிவாக விளக்குகிறது. දානියෙල් පළවෙනි පරිච්ඡේදය ඉතාමත් පැහැදිලිව අපිට පෙන්වා දෙනවා. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் කුමන අවස්ථාවක් වුණත් அந்த சூழ்நிலையை பார்த்து நாங்கள் வாழ வேண்டிய அவசியம் ඒ இல்லை. අවස්ථාව බලලා අපි ජීවත් වෙන්නට අවශ්‍ය சூழ்நிலையை නැහැ. மாற்றுகிற தேவனை பார்த்து வாழ வேண்டும். ඒ වපසරිය වෙනස් කරනව තනන් වහන්සේ දෙස அந்த බලලා தேவன் ජීවත් நம் වෙන්නට மத்தியிலே අවශ්‍යයි. பலத்த காரியங்களை செய்பவராய் ඒ இருக்கிறார். තනන් වහන්සේ අප මැදේ බලමත දේ කරනවා. இந்த பகுதியிலே பின்னணியை பார்ப்போமே ஆனால் මේ පසුබිම අපි දෙස බලනවා නම් சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யம் அங்கே பிரிவுபடுகிறது. ඒ සමස්ත ඊශ්‍රායල් රාජ්‍යම වෙන් වෙන එක අපිට දකින්නට 10 පුළුවන්. கோத்திரங்கள் வடக்குக்கு செல்கிறது. උතුරු දෙසේ ගෝත්‍ර 10කුත් அதுக்கு இஸ்ரவேல் என்று பெயர். ඒට ඊශ්‍රායලය ලෙසත් தெற்குக்கு பார்க்கிறோம் யூதா என்று பெயர். පහලින් යූදා යන ගෝත්‍රات අපිට දකින්නට இந்த පුළුවන්. இரண்டு பகுதியையும் பார்ப்போமே ஆனால் මේ කොටස් දෙක දෙස බලනවා නම් இவர்கள் இருவருமே அங்கே தேவனை சந்தோஷப்படுத்தாமல் வாழ்கிறார்கள். මේ කොටස් දෙකම දෙවියන් වහන්සේ සතුටු කරමින් තමයි ජීවත් වෙන්නේ. தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ තමන්ගේ ජනතාවට උපදෙස් දෙනවා. அவருடைய அதாவது தீர்க்கதரிசிகளை அனுப்பி பேசுகிறார். අනාගත වතුරුන්ව යවලා ජනතාව කෙරේ උන්වහන්සේ කතා எரேமியா කරනවා. 25ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்கலாம். යෙරේමියා 25 වන පරිච්ඡේදයේ මේ අපිට தேவன் දකින්නට மிகவும் පුළුවන්. தெளிவாக பேசுவதை දෙවියන් காணுகிறோம். වහන්සේ තමත් පැහැදිලිව කතා என் කරනවා. சகோதரனுடைய சகோதரி, මාගේ සහෝදරයා සහෝදරිය. அவர் அன்புள்ள தேவனாய் இருக்கிறபடியினால், උන්වහන්සේ ප්‍රේමාන්විත දෙවියන් වහන්සේ නිසා. நம்மை மீட்ட தேவன் என்றபடியினாலே අපව මිදුවා වූ තනන් වහන්සේ அவர் නිසා. அடிக்கடி நம்மோடு பேசுபவராய் இருக்கிறார். උන්වහන්සේ නිරන්තරයෙන්ම අප සමග කතා කරනවා. இப்பொழுது என்ன நடக்கிறது? දැන් මොනවද වෙන්නේ? தேவனுடைய வார்த்தையிலே சொல்லப்பட்ட வண்ணமாக දෙවියන් වහන්සේගේ වචනේ ප්‍රකාශ කළාසේ. வடக்கு கோத்திரங்கள் எல்லாம் அசீரியாவுக்கு செல்கின்றன அடிமைகளாக. උතුරු ප්‍රදේශයේ තිබුණා වූ සියලුම ගෝත්‍ර අසීරියා இங்கே දේශයට தெற்கில் இருக்கிற கோத்திரங்களை பார்க்கிற பொழுது அங்கே பார்க்கிறோம் பபிலோனுக்கு அடிமையாக செல்கிறது. බබිලෝනයට පහළ තිබෙනා සියලුම ගෝත්‍රත් යවනු ලැබුවා. இங்கே போகிற வேளையிலே මේ ආකාරයෙන් යන වෙලාවේදී சிலருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. සමහර අයගේ නම් ප්‍රකාශ වෙනවා. அங்கே பார்க்கிறோம் මෙහිදී දකින්නට පුළුවන් தானியேல், දානියෙල්, அனனியா, අනනියා, மிஷாவேல், මිෂායල්, சகாரியா සගාරියා என்ற ஜனங்கள் சென்றிருப்பதை காணுகிறோம். මේ ආකාරයෙන් මේ ජනතාවට නම් කරනවා අපිට දකින්නට என் පුළුවන්. சகோதரர்களே சகோதரிகளே, මාගේ සහෝදරයා සහෝදරිය இந்த 4 வாலிபர்களை குறித்து ஏன் பேச வேண்டும்? මේ තරුණයන් 4 දෙනා ගැන ඇයි කතා කරන්නට இந்த අවශ්‍ය? 4 பேரும் தேவனுக்கு பாய்ந்தவர்களாக මේ இருந்தார்கள். 4 දෙනාම දෙවියන් වහන්සේට බය වූ පුද්ගලයන්. அவர்கள் சென்ற இடத்தை பார்க்கும் பொழுது ඔවුන් ගියා වූ ස්ථානයේ දෙස බලනවා அது නම් தேவன் விரும்பாத இடமாக இருப்பதை ඒ දෙවියන් காணுகிறோம். වහන්සේ ප්‍රිය නොකළා වූ ස්ථානයක්. இங்கே பார்க்கிறோம் முதலாவதாக මේදී අපිට බලන්නට පුළුවන් පළමුව அவர்கள் தேவனுக்காக உறுதியாக இருப்பதை காணுகிறோம். ඔවුන් දෙවියන් වහන්සේ වෙනුවෙන්ම ස්ථිරව සිටියා කියලා. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்குள்ளே உறுதியாக இருக்கும்படி අද அழைக்கப்பட்டிருக்கிறோம். ඔබත් මමත් දෙවියන් වහන්සේ උදෙසා ස්ථිරව සිටිනට අපිට කැඳවීමක් තියෙනවා. தானியேல் புத்தகத்தை பார்ப்போமானால் දානියෙල් පොත දෙස බලනවා නම් பிரதான வசனம் என்ன சொல்கிறது? ප්‍රධාන වචනය මොනවද කියන්නේ? இஸ்ரவேலருக்கு கர்த்தருடைய சித்தம் என்ன என்று காட்டப்பட்டிருக்கிறது. ඊශ්‍රායලයට දෙවියන් වහන්සේගේ කැමැති ඉෂ්ට වේවා කියලා ප්‍රකාශ වෙනවා. அதே நேரத்திலே ඒ ආකාරයෙන්ම முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து පළමු පරිච්ඡේදයේ පළමු පදයේ සිට இரண்டாம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை දෙවන පරිච්ඡේදයේ 3 වන පදයේ දක්වා எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. හේබ්‍රෙව් භාෂාවෙන් ලියනු ලැබුවා. இது எபிரேயருக்காக பேசப்படுவதை මේ காணுகிறோம். හේබ්‍රවුන් උදෙසා ලියවුවා වූ කොටසක්. இரண்டாவது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து දෙවන පරිච්ඡේදයේ 4 වන පදයේ සිට 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வரை 28 වන පදයේ දක්වා அராமிய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. අරමික් භාෂාවෙන් ලියවනු ලැබුවා. இது உலகத்திலே மற்ற அந்நியர்களுக்காக எழுதப்பட்டது. මේ ලෝකයේ අන්‍ය ජනතාව උදෙසා ලියනු ලැබුවා. 8ஆம் அதிகாரத்தில் இருந்து 8 වන පරිච්ඡේදයේ සිට கடைசி அதிகாரம் வரை பார்க்கிற பொழுது අවසාන පරිච්ඡේදයේ දක්වා யூதர்களுக்காக திரும்ப
எழுதப்பட்டிருப்பதை காணுகிறோம். යුදයන් උදෙසා ලියවනු ලැබුවා. இதிலே முதலாவது செய்தியை நாம் பார்க்க මේ போகிறோம். පළවෙනි පණිවිඩය මොකක්ද නම් தானியேலுடைய சரித்திரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. දානියල්ගේ ඉතිහාසය ගැන ලියවිලා තිබෙනවා. அவன் உறுதியாக இருந்தபடியினாலே ඔහු ස්ථීරව සිටිය නිසා கர்த்தர் அவனை உயர்த்தியதை காணுகிறோம். දෙවියන් වහන්සේ උසවනු ලැබුවා. என் சகோதரர்களே சகோதரிகளே, මාගේ සහෝදරයා සහෝදරියා கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் மத்தியிலே වංක වූවවත් ඇද වූවවත් සමාජයක් තිබෙනව நீங்களும் நானும் தேவனுக்குள்ளே உறுதியாக இருப்போமேயானால் ඔබත් මමත් ස්ථීරව සිටින அந்த වෙලාවේදී ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவராய் இருக்கிறார். ඒ ස්ථානයේදී අවස්ථාවේදී ජනතාව අතර දෙවියන් වහන්සේ අප எனவே උසවනු நாம் ලබනවා. வசிக்கப்பட வேண்டிய அவசியம் එම இல்லை. නිසා අපි කැළඹෙන්නට අවශ්‍ය නැහැ. இன்றைய பலர் கேள்விகளை අපි கேட்பார்கள். බොහෝ ප්‍රශ්න අසන්නට இந்த පුළුවන්. உலகம் இப்படியாக இருக்கிறது, මේ ලෝකයේ මෙහෙම තියෙනවනේ எப்படி කියලා. எங்களுக்கு வாழ முடியும்? අපිට කොහොමද ජීවත් වෙන්න? உலகத்துக்கு ஏற்றபடியாக வாழ வேண்டும் என்று அநேகர் சிந்திக்கிறார்கள். අපි ලෝකයට ගැලපෙන විදිහට කොහොමද ජීවත් වෙන්න යුතුයි මෙහෙම இந்த අවශ්‍යයි காரியமும் කියලා. கிறிஸ்துவை விட்டு வைக்கவில்லை. මේ ආකාරයෙන් කිතුනුවන අතහැරලා නැහැ. உலகத்துக்கு ஏற்றபடியாக அநேகர் வாழ்வதை காணுகிறோம். ලෝකයට ගැලපෙන පරිදි බොහෝ අය ஆனால் ජීවත් தேவன் වෙනවා. நம்மை அழைத்திருக்கிறார் எதற்காக? නමුත් දෙවියන් වහන්සේ අපිට කැඳවලා තියෙන அவர் சாயலாய் வாழ்வதற்காக, උන්වහන්සේගේ ස්වරූපෙන් ජීවත් அவருடைய වෙන பிள்ளைகளை පිණිසයි. வாழ்வதற்காக. උන්වහන්සේගේ දරුවන් ලෙස ජීවත් எனவே වෙන என் அன்பான පිණිසයි. சகோதரர்களே එම சகோதரிகளே, නිසා ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරියා அங்கே நாங்கள் பார்க்கிறோம் தானியேல் தேவனுக்கு உறுதியாக இருப்பதை பார்க்கிறோம். මේ ආකාරයෙන් අපිට බලන්න පුළුවන් දානියල් දෙවියන් වහන්සේට වෙනුවෙන් සිටියා முதலாம் කියලා. அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தெளிவாய் පළවෙනි சொல்லப்படுகிறது. පරිච්ඡේදයේදී 8 වන පදයේදී தொடர்ந்தும் பார்ப்போம் ஆனால் තවත් ඉදිරියට බලනවා නම් இவர்களுக்கு 5 மாற்றங்கள் நடைபெறுகின்றன. මොවුන්ට පස් ආකාරව වෙනස්කම් සිද්ධ වෙනවා. முதலாவது இடம் மாற்றமாகிறது. පළමුව ඔවුන්ගේ ස්ථානය වෙනස් වෙනවා. எருசலேமில் இருந்தார்கள், இப்பொழுது பாபிலோனியாவுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். කලින් එරුසලමේ හිටියා ඊට පස්සේ බබිලෝනියට ගෙනවනු ලැබුවා. அவருடைய நிலையை பார்க்கிற பொழுது ඔවුන්ගේ අවස්ථාව දෙස බලනවා නම් இன்னும் கவலைக்கிடமாக இருக்கிறது. තවත් දුකට කාරණාවක් වුණා. அவர்கள் அங்கே சுதந்திரமாக இருந்தார்கள், ඔවුන් නිදහසේ ජීවත් இப்பொழுது වුණා. அடிமைகளாக ඔවුන් சென்றிருக்கிறார்கள். දැන් වහල්ලුන් හැටියට ජීවත් වෙනවා. அது மாத்திரமல்ல, එපමණක්ද නොවේ அவர்கள் பெயர்கள் மாற்றப்படுவதை ඔවුන්ගේ காணுகிறோம். නම් පවා වෙනස් වනු ලැබුවා. தானியேல் என்ற பெயருக்கு දානියල් නැමැති නමට தேவன் எனது நியாயாதிபதி என்ற அர்த்தம். දෙවියන් වහන්සේ මාගේ විනිශ්චයකාරයන් කියනව තේරුමයි. அவருடைய பெயர் மாற்றப்படுகிறது. ඔහුගේ නම වෙනස් කරනු ලැබුවා. பெல்தெஷாத்சார் என்று பெயர் மாற்றப்படுவதை காணுகிறோம். බෙල්ෂෙටර් කියන නම ඔහුට පට බැඳුණා. இதன் அர்த்தம் என்ன? මේ තේරුම නම් அங்கே பார்க்கலாம், இவர் வந்து பபிலோனியருடைய தெய்வம் என்று பார்க்கலாம். බබිලෝනේ දෙවි කෙනෙක්ගේ නමයි. ஜனங்களுக்கு ஜீவனை கொடுப்பவர் என்று பேசப்படுகிறது. බබිලෝනියට ජීවනය දෙන්නව කියනව තේරුමයි. இரண்டாவதாக பார்க்கிறோம் දෙවනුව அனனியா என்று பெயர் கொண்ட ஒருவரை. හනනියාට இதன் அர்த்தம் என்ன? මේ තේරුම නම් தேவன் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ளவர். කරුණාවෙන් පරිපූර්ණ දෙවියන් වහන්සේ කියනව තේරුමයි. அவருக்கு பபிலோனிய தெய்வத்தின் பெயர் மாற்றப்படுகிறது. ඔහුට බබිලෝනිය දෙවි කෙනෙක්ගේ නමක් පට බැඳෙනවා. அங்கே பார்க்கிறோம், அவருக்கு பேர் என்ன பேர் வைக்கிறார்கள் என்று கேட்டால் ඔහුට තබන්නව නම නම් ஷாத்ராக் என்று மாற்றுகிறார்கள். ශද්‍රක් කියනව නමයි. இதன் அர்த்தம் என்ன? මේ තේරුම නම් அக்கு என்னும் தேவதையின் பெயராயிருக்கிறது. අකෝ කියනව දේවතාවියගේ නමයි. இது சந்திரனை நமஸ்கரிக்கிற ஒரு குழுவினராக இருந்தார்கள். මේ චන්ද්‍රයාව එහෙම නැත්නම් හඳව නමස්කාර எனவே කරනවා. அந்த தெய்வத்தின் பெயரை அவருக்கு வைப்பதை ඒ දෙවි காணுகிறோம். කෙනෙක්ගේ නමක් එහිදී පට බැඳෙනවා. மூன்றாவது பார்க்கிறோம், තුන්වෙනව மிஷாவேல் என்ற வாலிபனை பார்க்கிறோம். විශාල කියනව තරුණයා දෙස. அதன் அர்த்தம் என்ன? ඒ තේරුම නම් கர்த்தருக்கு சமனானவர் யார்? දෙවියන් වහන්සේට සමාන කරන්නට පුළුවන් කාටද? இது அர்த்தம் என்ன? யாரையுமே சமானாய் பார்க்க ඒ முடியாது. තේරුම නම් කාටවත් සමාන කරන්නට බෑ කියන இவருக்கு එකයි. பெயர் மாற்றப்படுவதை காணுகிறோம். මොහුගේ නම වෙනස් කරලා மேஷாக் என்று மாற்றப்படுவதை காணுகிறோம். මේෂාක් කියනව නම වෙනස් වෙනවා. இதன் அர்த்தம் என்ன? මේ තේරුම නම් மிகாவேல் என்று சொல்லுகிற தூதனை போல ஒரு விசேஷித்த தூதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මිකායෙල් කියනව විශේෂිත දූතෙක් හා සමාන වෙනවා කියන එකයි. அக்கு என்னும் தேவதையின் பெயராய் இருப்பதை காணுகிறோம். අකෝ කියනව දේවතාවියගේ නමයි. நான்காவது வாலிபனை பார்க்கிறோம், හතරවන තරුණයා දෙස බලන විට அசரியா என்ற பெயர். අසරියා කියනව இதன் නමට அர்த்தம் என்ன? මේ තේරුම නම් யாவே நமக்கு உதவுபவர் என்பதாகும். යාවේ අපිට උදව් කරන්නව තනන් වහන්සේ. அவருக்கு ஆபேத் நேகோ என்று பெயரை மாற்றுகிறார்கள். ආබෙත්නේගෝ කියනව නාමය පට இதன் බැඳෙනවා. அர்த்தம் என்ன? මේ තේරුම அக்கினியின் ஊழியக்காரன் என்பதாக இருக்கிறது. ගින්න උදෙසා සේවය කරන්නා කියන இந்த 4 காரியங்களையும் பார்க்கிற මේ பொழுது කාරණා හතර දෙස බලන විටදී பபிலோனியர்கள் நமஸ்கரித்த தெய்வங்களின் பெயரை வைத்திருப்பதை காணுகிறோம். බබිලෝනිවරු නමස්කාර කර දෙවි දේවතාවන්ගේ නාමය අනුයි මේ වෙන්නේ. ஏன் இந்த பெயர்களை வைத்தார்கள்? ඇයි මේ නාමයන් පට බැන්දේ? தேவனுக்குரிய பெயர்களை வைத்திருந்த ஜனங்களுடைய பெயர்களை மாற்றுவதை දෙවියන් காணுகிறோம். වහන්සේ උදෙසා තබුවා නම් වෙනස් කළා. මේ අන්‍ය දෙවිවරුන්ගේ නම් ඔවුන්ට ලබා நான்காவது දෙනවා. பார்க்கிறோம், හතරවනුව அவருடைய மொழி மாறுகிறது. ඔවුන්ගේ භාෂාව වෙනස් වෙනවා. இவ்வளவு காலமாக இபிரேய மொழியிலே பேசியவர்கள் මෙතුවක් කාලයක් හේබ්‍රු භාෂාවෙන් කතා இப்பொழுது කළා. அராமிய மொழியிலே பேசுவதை අරාමි காணுகிறோம். භාෂාවෙන් ඔවුන් කතා කරන්නට යනවා. நான்காவது பார்க்கிறோம், හතරවනුව அவருடைய மொழி மாற்றம் அடைகிறது. ඔවුන්ගේ භාෂාව වෙනස් වීම. ஐந்தாவது பார்க்கலாம், පස්වෙනුව அவருடைய கலாச்சாரமே மாற்றம் அடைகிறது. ඔවුන්ගේ සංස්කෘතියම සම්පූර්ණයෙන් ஒரு වෙනස් புதிய වෙනවා. கலாச்சாரத்துக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். අලුත් සංස්කෘතියක් කරා ඔවුන්ට යන්නට எந்த පටන් වෙනවා. மாற்றங்கள் ஏற்பட்டாலும் කුමන සිදුවීමක් කුමන වෙනසක් සිදු වුණා. தானியேலும் அவருடைய நண்பர்களும் දානියලා ඔහුගේ යහළුවනොත්
எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஜீவித்தார்கள். කිසිදු වෙනසක් නැතුව ඔවුන් ජීවත් ஏன் වුණා. தெரியுமா? ඇයි දන්නවද? தேவனுக்குள்ளே உறுதியாக දෙවියන් இருந்தபடினாலே, වහන්සේ තුළ ස්ථිරව සිටි නිසා. தம்முடைய தேவன் யார் என்று அறிந்திருந்தபடினாலே, තමන්ගේ දෙවියන් වහන්සේ කවුද කියන එක දැන සිටි தேவனை නිසා. குறித்து சிறுகால முதல்வர் கற்றுக்கொண்டிருந்தபடினாலே, තමාගේ කුඩා කාලයේ සිටම දෙවියන් වහන්සේ පිළිබඳ අධ්‍යයනය කළ நியாய නිසා. பிரமாணத்தை முழுமையாக விசுவாசித்தபடினாலே, විනිශ්චය පිළිබඳ දෙව අන පිළිබඳ ඔවුන් හරියාකාර தேவன் දැන සිටි விரும்பாத නිසා. காரியங்களை ஒரு பொழுதும் දෙවියන් செய்யாதபடினாலே වහන්සේ පිළිකුල් කරනවා කිසිම දෙයක් ඔවුන් කිසි විටක නොකළ அவர்கள் නිසා. உறுதியாக இருக்க முடிந்தது. ඔවුන්ට ස්ථිරව සිටින්නට எனவே இந்த පුළුවන් වුණා. காலையிலே நீங்களும் நானும் உறுதியாக இருக்க මේ வேண்டுமானால் උදෑසන ඔබත් මම දෙවියන් වහන්සේ තුළ ස්ථිරව සිටින්නට අවශ්‍යයි. தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பற்றிக் கொள்வோம். දෙවියන් වහන්සේගේ වචන අපි ස්ථිරව அது රැගෙන நமக்கு ගනිමු. ஜீவனை கொடுப்பதாக ඒ இருக்கிறது. ජීවනය ලබා දෙන්නව நம்மை තමයි වහන්සේ. வழிநடத்துவதாக இருக்கிறது. අපි අපිට මඟ පෙන්වන්නව தேவனை වචනයයි. விட்டு தூர போகாமல் நம்மை பாதுகாக்கிறது. දෙවියන් වහන්සේගෙන් අපිව ඈත් නොකරන්නව ආකාරයෙන් தேவனுக்குள்ளே සිටීම. வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. දෙවියන් වහන්සේ සමග ජීවත් වීමට අපිට උදව් எனவே කරાવે. நீங்களும் நானும் එම නිසා ඔබත් මම தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்களாக දෙවියන් இருப்போம். වහන්සේගේ වචනේ අසන්නව අයව கேட்கிற සිටිමු. ஜனங்களாய் மாத்திரமல்ல, අසන්නව පුද්ගලයන් ලෙස පමණක් அதன்படி නෙවෙයි. செய்து தேவனை மகிழ்ச்சியாக ஜனங்களாக ඒ இருப்போம். ආකාරයෙන් ක්‍රියා කළ දෙවියන් වහන්සේට මහිම ගෙනන්න අයව இப்படிப்பட்ட වෙමු. ஜனங்களை தான் தேவன் விரும்புகிறார். මේ වගේ අයව තමයි දෙවියන් වහන්සේ කැමති அன்றைக்கு වෙන්නේ. தானியேலை போல ஜனங்களை தேவன் தேடுகிறார். එදා දානියෙල් ඒ වගේ දෙවියන් වහන්සේ ඒ වගේ අයව දෙවියන් இன்றைய වහන්සේ ஜனங்கள் සොයනවා. சபையிலே தானியேல்கள் வர வேண்டும். මේ සභාවේ දානියෙල් වගේ மற்ற අය மூன்று வாழ்வுகளைப் போல வாலிபர்கள் எழும்ப வேண்டும். අනිත් සහෝදරයන් තුන්දෙනා වගේම තවත් අය தேவன் නැගිටිය மகிமையான යුතුයි. காரியங்களை சபையிலே செய்ய දෙවියන් வேண்டும். වහන්සේ මහිමවන්ත දේවල් සභාව තුළ ඉෂ්ට எனவே இந்த කරන உலகம் எந்த மாற்றத்தை கொண்டு வந்தாலும் මේ ලෝකේ කොයිතරම් වෙනස්කම් ඇති වුණත් நீங்களும் நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிய கூடாது. ඔබත් මමත් මේ ලෝකයේ හා සමාන නොවිය යුතුයි. தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, දෙවියන් වහන්සේට ගැළපෙන දරුවන් எப்பொழுதும் தேவனை ලෙස சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக නිරන්තරයෙන්ම දෙවියන් වහන්සේව සතුටු இருப்பதை කරනවා மறந்து போய்விடக்கூடாது. මේ ආකාරයෙන් සිටීමට අපි අමතක இதைத்தான் කරන්න தேவன் හොඳ விரும்புகிறார். නැහැ. මේ තමයි දෙවියන් වහන්සේ කැමති වන්නේ. இரண்டாவதாக பார்க்க போகிறோம். දෙවනුව அந்த வாலிபர்கள் தேவனுக்குள்ளே உறுதியாக இருந்தபடியினாலே, ඒ තරුණයන් ඒ දෙවියන් වහන්සේ තුළ ස්ථිරව සිටි නිසා தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறதை அவர்களுக்கு பிரதிபலிக்க கூடியதாக இருந்தது. ඔවුන් තුළ දෙවියන් වහන්සේ සිටිනවා කියන එක ඔවුන්ට එලි දක්වන්නට පුළුවන් இது වුණා. மிகவும் செழிப்பான காரியமாக මේ இருக்கிறது. ඉතාමත් විශේෂිත දෙයක්. இது எதை காட்டுகிறது என்று මේ சொன்னால், කුමක්ද මේ පෙන්වා දෙන්නේ කියලා நமக்குள்ளே බැලුවොත් தேவன் இருப்பாரே ஆனால் අපි තුළ දෙවියන් වහන්සේ සිටිනවා தேவ නම් சுபாவம் நமக்குள்ளே வெளியாகி දේව வரும். ස්වරූපය අප තුළ සිටිනවා ஜனங்கள் இதை காண்பார்கள். ජනතාව ඒ දෙස இது බලනවා. மிகவும் முக்கியமான காரியம். මේ ඉතාමත් වැදගත් කාරණාවක්. ஆதி சபையை நாங்கள் பார்க்கிறோம். ආදි සභාව දෙස බලන වෙලාවේදී அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, ක්‍රියා 14 වෙනි පරිච්ඡේදයේදී 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே, 11 වෙනි පරිච්ඡේදයේ 21 වන පදයේදී அந்தியோக்கியா நகரத்தில் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்தவர்களை பார்த்தார்கள். අන්තිෝකියේ හිටියා ජනතාව කිතුණුවන් දෙස බැලුවා. இந்த ஜனங்களை பார்த்து அவர்கள் தான் சொல்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் ඒ என்பதாக. ජනතාව තමයි ඕන් දෙස බලලා කියන්නේ මොවුන් කිතුණුවන් කියලා. ஏன் சொல்கிறார்கள்? ඇයි එහෙම කියන්නේ? கிறிஸ்து அவர்களுக்குள் இருக்கிறபடினாலே, ක්‍රිස්තුස් වහන්සේ ඔවුන් තුළ සිටිය கிறிஸ்துவின் නිසා. சாயலாய் அவர்கள் வாழ்கிறபடினாலே. කිතුණුවන්ගේ ස්වරූපෙන් ඔවුන් ජීවත් වුණ எனவே නිසා. சகோதரனே சகோதரியே, එම නිසා සහෝදරයා நாம் සහෝදරිය ஆலயத்துக்கு வந்தால் போதாது, අපි සභාවට ආවට මදි. ஜெபித்தால் போதாது, අපි යාචනා කළාට அவனுடைய මදි. வார்த்தை வாசித்தால் போதாது, වහන්සේගේ වචනේ කියවට கிறிஸ்தவ මදි. சமூகத்திலே வாழ்ந்தால் போதாது. කිතුණු සමාජික ජීවත් වුණාට මදි. பார்க்கிற ஜனங்கள் நமக்குள்ள இயேசு இருப்பதை காண வேண்டும். බලන්නව අය අප තුළ කිතුණුවන් වහන්සේ සිටීම දකින්නට அவர்கள் தேவனை අවශ්‍යයි. மகிமைப்படுத்த வேண்டும் என்று දෙවියන් சொல்லப்பட்டிருக்கிறது. වහන්සේගේ நாමේ මහිමට පත් කරන්නට අවශ්‍යයි. இந்த 4 வாலிபர்களையும் பார்க்கிறோம். මේ තරුණයන් 4 දෙනා දෙස බලනවා. ராஜா නම් சொல்லுகிறான், රජතුමා කියනවා இப்படிப்பட்டவர்களை தெரிந்தெடுக்க வேண்டும். මේ ආකාර වූ අයව තෝරා ගන්න. எதற்காக? කුමක් සඳහාද? என்னுடைய அரண்மனையிலே வேலை செய்வதற்காக. මාගේ මාලිගාවේ වැඩ කිරීම සඳහා. எரேமியா தீர்க்க தரிசனத்திலே යෙරේමියා අනාගත වාක්‍ය තුලදී 25ஆம் அதிகாரத்திலே 25 වන පරිච්ඡේදයේදී முதல் 14 வசனங்களை பார்க்கிற பொழுது පළමු පද 14 දෙස බලනවා அங்கே නම් தெளிவாக ඒදී சொல்லப்பட்டிருக்கிறது, තමත් පැහැදිලිව කියනවා என்னுடைய ஜனங்களின் புத்திரர்கள் මාගේ ජනතාවගේ දරුවනේ பபிலோன் அரண்மனையிலே சேவிப்பார்கள் என்பதாக. බබිලෝනිය මාලිගාව සරසාවි කියලා. தேவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், දෙවියන් වහන්සේගේ නිරන්තරයෙන්ම කියලා தெளிவாய் තිබුණා. பேசியிருக்கிறார். තමත් පැහැදිලිව කතා කරලා තිබුණා. எப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்று ராஜா சொல்லுகிறான். කොයි ආකාරයෙන්ද ක්‍රියා කළ යුත්තේ කියන එක රජතුමා ප්‍රකාශ அவர்கள் කරනවා. ராஜ குலத்தோராய் இருக்க வேண்டும், එංග රාජ පවුලට අයිති වෙන්නට எந்த ஒரு අවශ්‍යයි. குற்றமும் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், කිසිම වැරද්දකට අසු නොවිය යුතුයි. அழகுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ලස්සනට සිටිය යුතුයි. ஞானத்திலே தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், ඥානයෙන් පරිපූර්ණව සිටිය යුතුයි. அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், දැනුමෙන් පරිපූර්ණව සිටිය යුතුයි. கல்வியிலே நிபுணர்களாக இருக்க வேண்டும். අධ්‍යාපනයෙන් ඕන් විශිෂ්ටයන් විය යුතුයි. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. அவிசுவாசியான ராஜா, ඒ කියන්නව රජතුමා. அவன் அவிசுவாசியாக இருக்கிறான். ඔව් අද නොහැදිලිවන්තයෙක්ව සිටිනවා. அவன் தேவனுடைய பிள்ளைகளை தான் தேடுகிறான். ඒ දෙවියන් වහන්සේගේ දරුවන්ව තමයි ඔහු இன்றைக்கு இந்த සොයන්නේ. உலகம் யாரை தேடுகிறது? අද මේ ලෝකේ කවුද සොයන්නේ? கிறிஸ்தவர்களை தான் தேடுகிறது. කිතුණුවන්ව තමයි සොයනු ලබන්නේ. ஏனென்றால் அவர்களுக்குள்ளே கிறிஸ்து இருப்பாரே ஆனால் මන්ද කිව්වොත් ඔවුන් කිතුණුවන්ව සිටිනවා නම් தேவன் அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாக்கிய பண்ணுகிறார். දෙවියන් වහන්සේ ඔවුන් කරන සියලු දේ සඵලමත් எனவே කරනවා. என்னுடைய சகோதரனே එම சகோதரியே, නිසා සහෝදරයා සහෝදරිය நமக்குள்ளே தேவன் இருப்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். අප තුළ දෙවියන් වහන්සේ සිටීම අන් අය දැනගත යුතුයි. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், යේසුස් වහන්සේ තමන්ගේ ගෝලයන් දෙස බලලා தம்மை කියනවා. பின்பற்றி வந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். තම පසුපස එන්නව ජනතාව දෙස බලලා மத்தேயு කියනවා. 5ஆம் அதிகாரத்திலே 13 முதல் 16ஆம் வசனம் வரை මතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 13 සිට පද 3ක් දක්වා දකින්නට என்ன පුළුවන්. சொல்லுகிறார்? මොනවද කියන්නේ? நீங்கள் உலகத்துக்கு உப்பா
உப்பாய் இருக்கிறீர்கள், ඔබ ලෝකයට ලුණුව සිටිනවා. உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ලෝකයට ආලෝකයව සිටිනවා. உங்களுடைய கிரியைகளை பார்த்து ඔබේ ක්‍රියාව දෙස බලලා ஜனங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த கடவுள் என்பதாக. ජනතාව ස්වර්ගීය දෙවියන් වහන්සේට මහිමයට පත් කරන්නට எனவே අවශ්‍යයි சபைக்கு කියලා. அன்பான சகோதரனே சகோதரியே, එම නිසා සභාවේ ප්‍රේමණීය සහෝදරයා ஒரு பெரிய සහෝදරිය பொறுப்பு இருக்கிறதை மறந்து போய்விடக் கூடாது. බලවන්ත වූ වගකීමක් තියෙන අමතක කරන්නට கிறிஸ்து එපා. நமக்குள் இருப்பதை காட்டுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். කිතුණුවන් වහන්සේ අප තුළ සිටීම අපි අන්නයට நம் மூலமாக நம்முடைய வீட்டார் கிறிஸ்துவை காணட்டும், අප තුළ ඉන්නා වූ කිතුණුවන් වහන්සේ අපේ පවුල අය දකීවා. நம்முடைய அடுத்த வீட்டார்கள் காணட்டும், අපේ අසල්වාසීන් நம்முடைய දකීවා. சமூகத்திலே காணட்டும், අපේ සමාජය நம் දකීවා. நகரத்திலே காணட்டும், අපේ නගරය දකින්නට நம் தேசத்திலே අවශ්‍යයි. காணட்டும். අපේ දේශය දකින්නට இதைத்தான் தேவன் අවශ්‍යයි. விரும்புகிறார். මේ තමයි දෙවියන් වහන්සේ කැමති වන්නේ. அப்போஸ்தலன் பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், පෞල්තුමා මේ ආකාරයෙන් කියනවා. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் மத்தியிலே වංක වූවොත් වැරදි වූවොත් සමාජය දෙස බලලා குற்றமற்ற ஜனங்களாக, වැරදි නැති ජනතාව கபடற்ற ලෙස ஜனங்களாக, අවංක ජනතාව ලෙස மாசற்ற ජனங்களாக இருங்கள், නිර්වැරදි ජනතාව ලෙස ජීවත් அவர்கள் වෙන්න. மத்தியிலே ஒளியைப் போல் பிரகாசிங்கள் ඔවුන් என்பதாக මධ්‍ය ආලෝකමත්ව ජීවත් වෙන්න කියලා කියනවා. அப்போஸ்தலன் பவுல் தொடர்ந்தும் சொல்லுகிறார். පෞල්තුමා නිරන්තරයෙන්ම දිගටම 2 කියනවා. கொரிந்தியர் 3 அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கிற දෙවෙනි பொழுது කොරින්ති 3 පරිච්ඡේදය 2 සහ 3 පදවලදී நீங்கள் தேவனுடைய நிருபங்களாக இருக்கிறீர்கள் என்பதாக. ඔබ දෙවියන් වහන්සේගේ අනුගාමිකයන්ව සිටිනවා இதன் කියලා. அர்த்தம் என்ன தெரியுமா? මේදී කුමක්ද තේරුම කියලා ஒரு දන්නවද? இடத்துக்கு ஒருவரை அனுப்புகிற பொழுது එක ස්ථානයකදී එක ස්ථානයකට කෙනෙක්ව යවනවා அவருக்கு නම් நல்ல ஒரு செய்தி அவருக்கு எழுதுகிறார்கள். ඔහුට යහපත් වූ පණිවිඩයක් இவர் ஒரு ලියලා நல்ல ලබනවා. மனுஷன், මොහු ඉතාමත් යහපත් இவரை உங்கள் පුද්ගලයෙක්. வீட்டில் ஏற்றுக்கொள்ளுங்கள், මේ නිවසට ඔබ බාර ගන්න. கர்த்தர் இவருக்குள்ள இருக்கிறார், දෙවියන් වහන්සේ මොහු සමග இவர் සිටිනවා. கர்த்தருக்கு பயந்த மனுஷன் මොහු දෙවියන් වහන්සේට බය என்று පුද්ගලයෙක්. எழுதி ஒரு கடிதத்தை கொடுத்து මේ அனுப்புவார்கள். ආකාරයෙන් ලියලා ලියුමක් ඔහු අතට ලබා දෙනවා. அங்கே அவர்கள் போகிற பொழுது එහිදී ඔවුන් යන වෙලාවෙදී யூதர்களுடைய வீட்டுக்கு போவார்கள், ஆனால் යුද ජනතාවගේ ගෙදරකට அந்த යනවා. கடிதத்தை பார்த்தவர்கள் ඒ ஏற்றுக்கொள்வார்கள். ලියුම බලලා ඔවුන් පිළිගන්නවා. இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? අද දෙවියන් වහන්සේ කුමක්ද කියන්නේ? நீங்களும் நானும் ஒரு நிருபங்களாக இருக்கிறோம். මේ ආකාරයෙන් වහන්සේගේ අනුගාමිකයන් අපි විය යුතුයි. தேவன் நம்மை எழுதி வைத்திருக்கிறார், දෙවියන් වහන්සේ අප උදෙසා ලියලා நமக்கு තියෙනවා. கடிதத்தை கொடுக்கவில்லை, අපිට ලියුමක් ලියලා දීලා அவருடைய නැහැ. ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ආත්මික අභිෂේකයක් උන්වහන්සේ අපිට ලබා நாம் දීලා பேசுகிற තියෙනවා. பொழுது, நடந்து கொள்கிற பொழுது, අපි කතා කරන විට හැසිරෙන நம்முடைய වෙලාවෙදී எல்லா காரியங்களிலும் අපේ සෑම ක්‍රියාවක් கிறிஸ்து තුළදීම நமக்குள் இருப்பதை ஜனங்கள் කිතුණුවන් காணுவார்கள். වහන්සේ අප සමග සිටින අප තුළ සිටිනවා எனவே කියලා සහෝදරනේ, ජනතාව දකින්නට සහෝදරියේ, ඕනේ. එම නිසා සහෝදරයා கிறிஸ்து සහෝදරිය நமக்குள்ள இருப்பதை අප තුළ කිතුණුවන් සිටින நாம் බව பிரதிபலிக்கிற ஜனங்களாக இருப்பது முக்கியமான காரியம். එළිදක්වන්නා වූ අයව සිටිනට අවශ්‍යයි. சபையிலே தேவன் இதை எதிர்பார்க்கிறார். සභාව තුළ දෙවියන් වහන්සේ මේක பேரளவு බලාපොරොත්තු கிறிஸ்துவர்கள் වෙනවා. இருந்தது போதும். නාමිකව කිතුණුවන් උනා ඇති. கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களை தேவன் தேடுகிறார். දෙවියන් වහන්සේට බය වූ ජනතාව දෙවියන් அவருக்காக වහන්සේ සොයනවා. எழுந்திருக்கிற ஜனங்களை தேவன் தேடுகிறார். උන්වහන්සේ උදෙසා නැගී සිටින ජනතාවක් எனவே இந்த උන්වහන්සේ காலையிலே සොයනවා. நீங்கள் நான் ஆயத்தமாகுவோம். එම නිසා මේ උදෑසන ඔබත් මමත් ஆண்டவரே, සූදානම් වෙමු. எனக்குள்ளே வாரும் சுவாமி, දෙවියන් වහන්සේ ඔබ වහන්සේ අප உம்மை සමග එන්න. பிரதிபலிக்க எனக்கு உதவி செய்யும் ඔබ என்று වහන්සේ අප තුළට ඇවිල්ලා ඔබ වහන්සේ நாம் දක්වන්නට தேவனை උදව් கேட்கிற කරන්න. ஜனங்களாக இருப்போம். දෙවියන් වහන්සේ උදෙසා ජීවත් වන மூன்றாவது ජනතාව பார்க்கிறோம். තුන්වෙනුව கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ තුළ ස්ථීරව සිටිනවා. தாங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் உறுதியாக අපි இருக்கிறார்கள். ගන්නා වූ තීරණය තුළ ඔවුන් ස්ථීරව இது மிக සිටිනවා. முக்கியமான காரியம் என் சகோதரனே, சகோதரி. මේ ඉතාමත් වැදගත් කාරණාවක් සහෝදරයා 8ஆம் සහෝදරිය. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. අටවන පදේ ඉතාමත් පැහැදිලිව කියනවා. தானியேல் ராஜாவின் போஜன பானத்திலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்திலும் அவனை தீட்டுப்படுத்ததாக என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக் கொள்கிறான். එහෙත් දානියෙල් රජුගේ භෝජනයවත් ඔහු බොන මුද්‍රික පානවත් අපවිත්‍ර නොවී සිටීමට තමාගේ සිතේ නියම කරගෙන ගත්තා කියලා එහිදී ප්‍රකාශ වෙනවා. ஏன் இதை செய்ய வேண்டும் என்று ඇයි கேட்டால், මේ දේ ඔවුන් තීරණය කරගන්නේ? அந்த ராஜ போஜனத்தில் பார்க்கும் பொழுது ඒ රාජ භෝජනය තුළ අපිට බලන්නට පුළුවන් இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இறைச்சிகளை எல்லாம் சாப்பிடுகிறார்கள். ඊශ්‍රායල් ජනතාවට වෙන් කරනු ලැබුවා වූ මාംසය පවා ඔවුන් ලබා ගත්තා. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் லேவியராகமத்திலே ලෙවි කතාවේ අපිට බලන්නට පුළුවන් 11ஆம் அதிகாரத்தில் 11 වන පරිච්ඡේදයේදී 1 முதல் 47ஆம் வசனம் வரை வாசிக்கிற பொழுது 1 සිට 47 වන පදය දක්වා எதை சாப்பிட வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. කුමක්ද අනුභව කළ යුත්තේ කුමක්ද අනුභව නොකළ යුත්තේ எனவே කියන එක தவிர்க்க දක්වලා வேண்டும் තියෙනවා. என்று சொல்கிற அநேக மாംசங்களை அவர்கள் சாப்பிட்டார்கள். ඉවත් කළ යුතුයි කියලා කිව්වා වූ බොහෝ මාංශයන් ඔවුන් ලබා அது ගත්තා. பழைய ஏற்பாட்டிலே தீட்டு என்று ඒ சொல்லப்படுகிறது. පරණ ගිවිසුමේ අශුද්ධ ලෙස ඔවුන් සැලකුවා. எனவே தானியேல் என்ன செய்கிறான் என்று මේ கேட்டால், ආකාරයෙන් දානියෙල් කුමක්ද කරන්නේ? தன்னையும் நண்பர்களையும் தீட்டுப்படுத்தாதவனமாக තමාවත් තමගේ යහළුවනොත් අපවිත්‍ර නොවන இதை පිණිස வெறுப்பதை காணுகிறோம். ඔවුන් ඒ ඉවත් කරනු ලැබුවා. திராட்சை ரசத்தையும் வேண்டாம் என்று මුද්‍රික சொல்கிறான். පානයත් ඔවුන් ඉවත් කරනු ලැබුවා. என்றால் ராஜ போஜனமும் திராட்சை ரசமும் அங்கே படைக்கப்பட்ட தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதா இருக்கிறது. රාජ භෝජනය සහ මුද්‍රික පානය බබිලෝනියේ දෙවිවරුන්ට පූජා කරනු ලැබුව அந்த නිසා திராட்சை ரசத்தை எடுத்து கீழே ஊற்றுவார்கள். ඒ මුද්‍රික පානය ගෙනල්ලා ඒක බිමට හලනවා. அதன் அர்த்தம் தெய்வத்தை ஊற்றுவதா இருக்கிறது. ඒ තේරුම ඇවිල්ලා දෙවියන්ට වත් කරනවා இதை කියන එකයි. தானியேல் அறிந்திருந்தான். මේ දානියෙල් දැන සිටියා. எனவே அவன் சொல்லுகிற காரியம் என்ன? එවෙන්ද ඕ කියනා වූ කාරණාව කුමක්ද? உறுதியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். ඔවුන් ස්ථීරව එක තීරණයකට එනවා.
இந்த ஆகாரத்தினாலேயும் இந்த பானத்தினாலேயும் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது මේ என்பதாக ආහාරය නිමිත්තන තේ පානය නිමිත්තන තමන් අපවිත්‍ර නොවන என் පිණිස சகோதரன் இது எதை காட்டுகிறது? මේ මාගේ සහෝදරය සහෝදරිය මේ දේන් මොනවද පෙන්වන්නේ? தேவன் வெறுக்கிற காரியங்களை நீனும் நானும் வெறுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරන්නව දේත් ඔබත් මමත් පිළිකුල් කළ தேவன் යුතුයි. ஒதுக்குகிற காரியங்களை நாங்கள் ஒதுக்க வேண்டிய ஜனங்களா இருக்கிறோம். දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරන්නව දේත් අපිත් ඉවත් කළ இன்னைக்கு යුතුයි. தேவன் எதை ஒதுக்குகிறாரோ அதை ஜனங்கள் தேடிக்கொண்டு போகிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ මොනවද පිළිකුල් කරන්නේ? ඒ දේවල් සොයාගෙන மிகவும் යනව கவலைக்குரிய காரியமா இருக்கிறது. තමත් දුකට කාරණාවක්. புதிய ஏற்பாட்டிலே பார்ப்போமானால் අලුත් ගිවිසුම අපිට බලනවා නම් மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே මත්තේ 15 වන පරිච්ඡේදයේදී 11ஆம் 19ஆம் வசனங்களிலும் 11 සහ 19 වන පදවලදී மாற்கு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலும் මාක් 17 වන මාක් 7 වන පරිච්ඡේද 15 වන පදයේදී தெளிவாக அங்கே சொல்லப்படுவதை காண்கிறோம். තමත් පැහැදිලිව මේ පිළිබඳව කතා இந்த ஆண்டு කරනවා. நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අප සමග සම්මුඛ වන්නව තනන් වහන්සේ. அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று பார்ப்போம். මේදී කුමක්ද කියන්නේ කියලා අපි බලමු. வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். எக்லோசின் பாதைய මත්තේ மத்தேயு මත්තේ 5 වන පරිච්ඡේදය 15 11 කටට ඇතුල් වෙන දෙයින් මනුෂ්‍ය අපවිත්‍ර නොව මනුෂ්‍යයාට අපවිත්‍ර වෙන්නේ කටින් පිටවන දෙයින් කීසේක. இயேசு என்ன சொல்கிறார் இவ்விடத்திலே? යේසුස් වහන්සේ කුමක්ද මේ ස්ථානයේදී ஒரு කියන්නේ? விசேஷமான காரியத்தை சொல்கிறார். විශේෂිත වූ දෙයක් කියනවා. 18ஆம் 19ஆம் வசனங்களை பார்க்கிறோம். 18 19 වන පදවලදී வாயிலிருந்து புறப்படுபவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். හදවතින් නික්ම වෙන දේ වචනෙන් නික්ම වෙනවා. ඒ දේ තමයි මනුෂ්‍යයා අපවිත්‍ර කරන්නේ කියලා. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபசாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளை மனுஷனை தீட்டுப்படும் என்று சொல்கிறார். නිසාද නපුරු සිතිවිලි, මිනීමරුන්, කාම මිත්‍යාචාරකම්, වෛශ්‍යකම්, සොරකම්, බොරු සාක්ෂි, අපහාස කීම්, සිතින් නික්මෙන දේ කියන මේ දේවල් වලින් අපවිත්‍ර වෙනවා කියලා தேவன் ஒதுக்குகிற காரியங்களாக இது இருக்கிறது. මේ දේවල් දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරන්නව දේ හැටියට අපිට எத்தனை பேர் அதை දක්වන්න செய்கிற ஜனங்களா කී இருக்கிறார்கள்? දෙනෙක් මේ දේවල් කරනවද? இது மிகவும் கவலைக்குரிய காரியமாக තාමත් இருக்கிறது. දුකට කාරණාවක් එය. தேவன் எதிர்பார்க்கிறது யாரை தெரியுமா? දෙවියන් වහන්සේ බලාපොරොත්තු වෙන්නේ මොනවද சபை දන්නවද? தன்னுடைய சுபாவமாக மாற வேண்டும். දෙවියන් වහන්සේට අනුරූප දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයෙන් தேவ සබාව වෙනස් பிள்ளைகள் වෙන්නට தேவனுக்கு අවශ්‍යයි. ஏற்றதாக வாழ வேண்டும் என்று දෙවියන් விரும்புகிறார். වහන්සේගේ දරුවන් දෙවියන් වහන්සේට අනුකූලව ජීවත් විය යුතුයි. இன்னும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். හේබ්‍රෙව් 12 වන පරිච්ඡේදයේ 15 වන පදේ අපිට බලන්නට ஒரு පුළුවන්. முக்கியமான காரியத்தை காணலாம். ඉතාමත් වැදගත් දෙයක් නම් கசப்பு தன்மை என்கிற வேறானது நம்மை தீட்டுப்படுத்தும் என்று சொல்கிறது. තිත්තකම අපව අපවිත්‍ර කරනවා කියලා. இந்த சகோதரனே சகோதரியே, මාගේ සහෝදරයා සහෝදරිය கசப்பு தன்மை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார். තිත්තකම දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරන්නා වූ දෙයක්. இதை மனதிலே கொள்ளுவோம். මේ හිතට අපි අරගනිමු. தேவன் விரும்பாத காரியங்களை எல்லாம் விட்டு விலக දෙවියන් ஆயத்தமாகுவோம். වහන්සේ පිළිකුල් කරන්නා වූ සෑම දෙයින්ම අපි ඉවත් වෙමු. இங்கே நாங்கள் பார்க்கிற முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? මේදී අපිට බලන්නට පුළුවන් විශේෂිතම දේ මොනවද இன்னைக்கு அநேகர் දන්නවද? ஜெபிப்பார்கள், අද බොහෝ අය යාචනා කරනවා. ஆண்டவரே என்னை மாற்றும், என்னை மாற்றும், என்னை மாற்றும் என்பதாக. දෙවියනේ මාව වෙනස් කරන්න කියලා. உபவாசம் இருந்து ஜெபிப்பார்கள். නිරාහාරව ඉඳලා යාචනා அநேகருக்கு කරනවා. சொல்லி ஜெபம் பண்ணுவார்கள். බොහෝ අයට කියලා වෙනස් යාචනා அதுல எந்த කරනවා. பிரயோசனமும் கிடைக்காது. ඒකේ කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. அங்கே தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ඒ දානියෙල් පළවෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදයේදී දකිනවා වගේ. தானியேல் தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் எடுத்தான் என்பதாக. දානියෙල් තමගේ සිතින් සිතාගත්තා කියලා කියනවා. நீங்கள் மாற வேண்டுமேயானால், ඔබ වෙනස් වෙන්නට අවශ්‍යයි தேவ නම් சாயலாக மாற வேண்டுமேயானால், දෙවියන් වහන්සේගේ ස්වරූපයෙන් වෙනස් වෙන්නට உங்களுக்காக අවශ්‍යයි யாருமே නම් தீர்மானம் எடுக்க முடியாது. ඔබ උදෙසා කිසිම කෙනෙක් තීරණ ගන්න நீங்களே உங்களுக்கு බෑ. தீர்மானம் எடுக்க வேண்டும். ඔබම තීරණය කළ යුතුයි. அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். ඒ තමයි දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ இப்படி කරන්නේ. தீர்மானம் எடுக்கிற பொழுது මේ ආකාරයෙන් තීරණය කරන වෙලාවෙදී 9ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 9 වන පදයේදී ඉතාමත් පැහැදිලිව தானியேல் කියනවා. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கிற දානියෙල් பொழுது පළවෙනි පරිච්ඡේදයේ 9 වන පදයේදී தெளிவாக தேவன் பேசுகிறார். ඉතාමත් පැහැදිලිව දෙවියන් වහන්සේ කතා என்ன කරනවා. சொல்லப்படுகிறது என்று கேட்டால், කුමක්ද කතා කරන්නේ කියලා කිව්වොත් தானியேல் தீர்மானத்தை எடுத்தபடினாலே දානියෙල් තීරණය කළ නිසාම தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயமும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். දෙවියන් වහන්සේ නපුංසකයන්ගෙන් අධිපතින් තුලින්ද ඔහුට දයාවත් කරුණාවත් ලැබෙන්නට இது மிக සැලසුවා. முக்கியமான காரியமாக මේ இருக்கிறது. ඉතාමත් වැදගත් දෙයක්. ராஜ போஜனத்தை வெறுத்தார்கள், රාජ භෝජනය ඕන් ඉවත් කළා. திராட்சை ரசத்தை வெறுத்தார்கள், මුද්‍රික පානය එපා කළා. சாதாரணமான சாப்பாடையும் தண்ணீரையும் மாத்திரம் சாப்பிட்டார்கள். සාමාන්‍ය ආහාරات වතුරත් ඕන පානයට ගත්තා. கர்த்தருக்கு கிருபை கொடுத்தார். දෙවියන් වහන්සේ උන්ට කරුණාව ලබා දුන්නා. 10 நாட்கள் சோதித்து பார்க்கும்படியாக அவன் சொல்லுகிறான். දින 10ක් පරීක්ෂා කළ බලන්නට කියලා දානියෙල් කිව්වා. அந்த அதிகாரிக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ඒ අධිපතියට ඉතාමත් විශ්මයජනක இந்த දෙයක් 10 වුණා. நாட்களிலே இவர்கள் மாறி இருக்கிறார்கள். මේ දවස් 10 තුලදී ඕන හරි විශ්මිත அங்கே ලෙස වෙනස් இறைச்சியும் වෙලා තියෙනවා. திராட்சையும் குடித்தவர்கள் கூட இப்படி இல்லை ඒ என்பதாக. මාංශය සහ මුද්‍රික පානය ලබා ගත්ත අය මෙහෙම සිටියේ නැහනේ. இதில் எதை சொல்ல விரும்புகிறேன்? මේකෙදි කුමක්ද කියන්නට கர்த்தர் කැමති நம்மோடு වෙන්නේ? கூட இருப்பாரே ஆனால் දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා නම් அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ අපව මහිමට පත් அந்த කරන பிரகாசத்தை ஜனங்கள் காண்பவர்களாக ඒ இருக்கிறார்கள். දීප්තිය
ජනතාව දකින්නට அன்றைக்கு යනවා. 10 நாட்களில் வித்தியாசத்தை ඒ காணுகிறார்கள். දින 10 තුලදී විශේෂිත වූ වෙනසක් என் දකින්නට சகோதரனே, என் ලැබුණා. சகோதரியே, මගේ සහෝදරයා සහෝදරිය. நீங்களும் நானும் மாற வேண்டும் ஆனால் ඔබත් මමත් වෙනස් වෙන්නට අවශ්‍යයි නම් நமக்காக யார் ஜெபம் செய்தாலும் பிரயோசனம் இல்லை. අපි උදෙසා කවුරුන් යාචනා කළත් වැඩක් නැහැ. நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ඔබත් මමත් තීරණය කළ நாம் යුතුයි. தீர்மானம் எடுக்கிற வேளையிலே අපි තීරණය ගන්න වෙලාවෙදී தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට උපකාර කරන්නව நிச்சயமாக அதை செய்து முடிப்பவராய் இருக்கிறார். ස්ථීර ලෙසම උන්වහන්සේ අපට කරනවා. தேவன் சரித்திரத்திலே கிரியை செய்தவர். දෙවියන් වහන්සේ ඉතිහාසයේදී ක්‍රියා කළා இன்றைக்கும் கிரியை செய்கிறார். වර්තමානයේත් උන්වහන්සේ வரும் ක්‍රියා நாட்களிலும் கிரியை செய்பவராய் இருக்கிறார். අනාගතයේදී උන්වහන්සේ ක්‍රියා කරනු அவர் ஒரு ලබනවා. நாளும் மாறுகிற தேவன் அல்ல. උන්වහන්සේ කෙදිනකවත් වෙනස් වෙන්නේ නැති நேற்றும் තැනන් இன்றும் වහන්සේ. என்றும் நம்மோடு கூட இருப்பவர். ඊයේත් අදත් හෙටත් වෙනස් වන්නව තැනන් இன்று நமக்கு நல்ல වහන්සේ. செய்தி என்ன? අද අපේ යහපත් පණිවිඩය நீ කුමක්ද? தேவனுடைய பிரசன்னத்திலே ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, අද ඔබ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තීරණයක් ගන්න தேவனுக்காக වෙලාවේදී வாழ போறேன் என்று தீர்மானத்தை எடுக்கிற දෙවියන් பொழுது, වහන්සේ උදෙසා ජීවත් වෙනවා කියන එක තීරණය ගන්න தேவன் கிருபை වෙලාවේදී கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ කරුණාවෙන් පරිපූර්ණ තැනන් எனவே என் சகோதரனே, වහන්සේ. சகோதரியே, එම නිසා සහෝදරයා நாங்கள் அந்த සහෝදරිය தீர்மானத்தை எடுப்பதற்கு ஆயத்தமாகுவோம். මේ තීරණය ගැනීමට අපි සූදානම් වෙමු. கடைசியை நாங்கள் பார்க்க போகிறோம். අවසාන ලෙස தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். දානියල්ගේ ජීවිතයේදී தேவனுக்குள்ளே உறுதியாக இருந்தான். දෙවියන් වහන්සේ තුළ ස්ථිරව සිටියා. அடுத்தபடியாக பிரதிபலிப்பிலே உறுதியாக இருந்தான். පස් ඉන් අනතුරු ඔවුන් එලි දක්වීමේදී ඔවුන් ස්ථිරව සිටියා. தீர்மானத்திலே உறுதியாக இருந்தான். ඔවුන්ගේ තීරණය තුළදී ස්ථිරව සිටියා. இப்பொழுது பார்க்க போகிறோம். දැන් අපි බලන්නට යනවා. உறுதியாக இருந்தபடினாலே தேவன் எப்படி அவனை உயர்த்தினார் என்பதாக. ස්ථිරව සිටි නිසා දෙවියන් වහන්සේ කොයි ආකාරයෙන්ද උසස් කරනු தானியேல் ලබන්නේ. முதலாம் அதிகாரத்திலே දානියල් පළවෙනි පරිච්ඡේදයේදී 15 வசனத்திலிருந்து 21 வசனம் பார்க்கிற பொழுது 15 සිට 21 වන පද දක්වා அங்கே நாங்கள் என்னதை காண போகிறோம்? අපි ඒදී කුමක්ද අපි දකින්නට தேவன் යන්නේ? உன் வாழ்க்கையிலே செய்த மாற்றத்தை காணுகிறோம். දෙවියන් වහන්සේ ඔහුගේ ජීවිතේ කලාව වෙනස தேவன் ஞானம் පිළිබඳව அவர்களுக்கு கிடைத்ததை காணுகிறோம். ඔවුන්ට ඥානය ලබා දීම ගැන අපිට දකින්නට පුළුවන්. 17 வசனம் இப்படி சொல்லுகிறது. 17 වන පදේ මෙහෙම කියනවා. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களிலும் சொப்பனங்களிலும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். මේ යෞවනය සතර දෙනාට නම් දෙවියන් වහන්සේ සියලු ආකාර ලියවිලි ගැන ශාස්ත්‍ර ගැන දැනගැන්මද ඥානයද දුන්සේක. දානියට සියලු දර්ශන ස්වප්න සම්බන්ධ තේරුම් තිබුණේය. இது மாத்திரமல்ல, 20 வசனம் சொல்லுகிறது. මේ විතරක් නෙමෙයි 20 වන පදේදී කියනවා. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தோனோ அதிலே தன் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். රජු විශේෂ ශාස්ත්‍රවන්තයන් නුවණත් සම්බන්ධ මොන කාරණයක් ඔවුන්ගෙන් විභාග කළත් තමාගේ මුළු රාජ්‍යයේ සිට සියලු මන්ත්‍රණකාරයන්ටත් අනවිනකාරයන්ටත් වඩා ඔවුන් දසගුණයක් සමර්ථ බව ඔහුට පෙනී ගියේය. 10 நாட்கள் சோதித்து பாரும் என்று கூறினான். දින 10ක් තිස්සේ විමසා බලන්නට කියලා කිව්වා. தேவன் 10 மடங்கு அதிகரிப்பான ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறார். දෙවියන් වහන්සේ දසගුණයක් ඔවුන්ට ආශිර්වාදය ලබා எனவே என் දුන්නා. சகோதரனே, சகோதரியே, එම නිසා සහෝදරයා සහෝදරිය இந்த காலையிலே தேவனுக்காக நான் விட்டு கொடுப்போமே මේ ஆனால், උදෑසන දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් අප විවෘත அவருக்குள்ளே වෙනවා. உறுதியாய் வாழ தீர்மானிப்போமே ஆனால், වහන්සේ තුළ ස්ථිරව සිටින්නට අපි තීරණය அவர் எங்கள் කරනවා. மத்தியிலே பலத்த காரியத்தை செய்ய போகிறார். උන්වහන්සේ බලවන්ත දේ අප මැද ඉෂ්ට කළා. தானியேலை உயர்த்திய தேவன் දානියල උසස් කරනු ලැබුවා உங்களையும் තැනන් உயர்த்த වහන්සේ. போகிறார். ඔබවත් මාවත් උසස් කරනු இதிலே நாம் ලබනවා. கற்றுக்கொள்கிற காரியங்கள் என்ன? මේදී අපි ඉගෙන ගන්නට යන්නා උදේ නම් அவிசுவாசிகள் மத்தியிலே நாம் வாழலாம். නොහැදිලිවන්තයන් මැද අපිට ජීවත් වෙන්නට பாவம் පුළුවන්. நிறைந்த உலகத்திலே வாழலாம். පාපිෂ්ඨ ලෝකයක ජීවත් වෙන්නට පුළුවන්. ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால், නමුත් දෙවියන් වහන්සේ අප සමග සිටිනවා නම් நம்மை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ අප බබලවන්නව තැනන් වහන්සේ. அது மாத்திரமல்ல, එපමණක්ද නොවේ. அவிசுவாசிகள் மத்தியிலே නොහැදිලිවන්තයන් මැද්දේ தேவன் யார் என்பதை பேசக்கூடிய முறையிலே දෙවියන් වහන්සේ කවුද කියන එක කතා කරන්නට எங்களை පුළුවන් වන ஆயத்தப்படுகிற පරිදි தேவனாய் இருக்கிறார். අප සූදානම් කරන්නව තැනන් எனவே වහන්සේ. நீங்களும் நானும் தீர்மானத்தில் உறுதியாக இருப்போமே එම ஆனால், නිසා මේ තීරණය තුළදී අපි ස්ථීර වෙමු. தேவன் நம்ம உயர்த்துவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අප ඔසවන්නව තැනන් වහන්සේ. என்ன தீர்மானத்தை இந்த காலையில் எடுக்க போகிறீர்கள்? කුමන තීරණයක්ද අපි මේ උදෑසන ගන්නට நீங்கள் යන්නේ? ஆண்டவரை விட்டு தூர போயிருந்தால் ඔබ දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙ ගිහිලා සිටියා. தேவன் நோக்கி நெருங்கி வாருங்கள். දෙවියන් වහන්සේ කරා පැමිණෙන්න. தேவன் உங்களை நேசிக்கிற தேவனாய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ ඔබ ප්‍රේම කරන්නව තැනන් உங்கள் மேல் වහන්සේ. அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். ඔබට ප්‍රේමෙන් පරිපූර්ණ වූ තැනන් அவரை நோக்கி வருகிற වහන්සේ. ஒருவரையாவது அவர் கைவிடுவதில்லை. කිසිම කෙනෙකු දෙවියන් වහන්සේ අත්හරිනු ලබන්නේ නැහැ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் இடத்திலே வாருங்கள். වෙහස වී බර උසනන සියල්ලනි මා වෙතට நான் පැමිණෙන්න. உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்கிற தேவன் ඔබට වෙහස ඔබගේ වෙහස මම නිවනවා කියලා දෙවියන් වහන්සේ இன்று කියනවා. நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். මේ ආකෙන් අද අපිට කතා කරන්නව තැනන් எனவே என் சகோதரனே, சகோதரியே, එම නිසා සහෝදරයා සහෝදරිය நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக இந்த காலையில் අපගේ அர்ப்பணிப்போம். ජීවිතය සම්පූර්ණයෙන්ම දෙවියන් වහන්සේට කැප தேவன் கையில் කරමු. நம்முடைய வாழ்க்கையை கொடுப்போம். උන්වහන්සේගේ හස්තයට අපේ ජීවිතය நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். අපේ අමාංශ ආත්මය දෙවියන් වහන්සේගේ அவர் ආශිර්වාද நம்மோடு දෙමු. மத்தியிலே கிரியை செய்பவராய் இருக்கிறார். උන්වහන්සේ අප මැද ක්‍රියා කරන්නව තැනන් වහන්සේ. தானியேலை ஆசீர்வதித்த தேவன் දානියල්ට ආශිර්වාද කළව තැනන් இன்று நம்மை වහන්සේ. ஆசீர்வதிக்க ஆயத்தமாய் අද இருக்கிறார். අපවත් ආශිර්වාද කරන්නව තැනන් වහන්සේ. எல்லாமே நம்முடைய සිටින නිසා. தீர்மானத்திலே தான் தங்கி இருக்கிறது. ඒ සියල්ලම අපේ තීරණය තුල තමයි රැඳී நாம் எடுக்கிற සිටින්නේ. தீர்மானம் உறுதியாக இருக்குமே ஆனால் අපි ගන්නව තීරණය තුල අපි ස්ථිරව සිටිනවා. தேவன் நம் மூலமாக மையப்பட போகிறார். දෙවියන් වහන්සේ අප තුලින් මහිමයටපත් වෙන්නට நம்ம
நம்மை மகிமைக்கு மாற்றப் போகிறார் தேவன். අපේ මහිමයට උන්වහන්සේ පාත්‍ර කරන්නට எனவே යනවා. ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். එම නිසා අප සූදානම් எல்லாரும் කරගන්න. எழுந்திருந்து ஜெபிக்க අපි போகிறோம். සෑම දිනම නැගී සිට යාචනා கர்த்தரை කරමු. நோக்கி மன்றாடுவோம். දෙවියන් වහන්සේ කෙරේ මොරගස්සමු. நம் குற்றங்கள் குறைகளை அவருக்கு அறிக்கையிடுவோம். අපේ වැරදි අපේ පාපයන් උන්වහන්සේට බාර කරමු. நீர் தானியேலை போல எங்களை மாற்றும் சுவாமி. ස්වාමිනේ දානියෙල් ලෙස මා වෙනස් කරන්න. நீர் தானியேலுக்குள் இருந்தபடியால் அவனுக்கு இந்த காரியங்கள் நடந்தது ஆண்டவரே. ඔබ වහන්සේ දානියෙල් තුල සිටිය නිසා දානියට මේ කාරණාව නිෂ්ඨ எங்களுக்குள்ளே වුණා. வாரும் சுவாமி. අප තුලට පැමිණෙන ස්වාමී. ஆவியானவரே எங்களுக்குள்ளே வந்து எங்களுக்கு புதிய பலனை தாரும் சுவாமி. ආත්මයාණනි අප තුලට පැමිණලා අපිට අලුත් බලෙන් உமக்கு පූර්ණ உகந்த කරන්න. ஜனங்களாக வாழ எங்களுக்கு உதவி ඔබ செய்தீர்கள். වහන්සේට ගැළපෙන ජනතාව ලෙස ජීවත් වීමට උදව් இது කරන්න. நம்முடைய தீர்மானமாக මේ இருக்கட்டும். අපේ තීරණය இது වේවා. நம்முடைய ஜெபமாக මේ இருக்கட்டும். අපේ යාචනාව වේවා. என் அருமையான சகோதரனே මගේ சகோதரி, ප්‍රේමණීය සහෝදරයා සහෝදරිය. கர்த்தரை நோக்கி வருகிற ஒருவரையும் அவர் கைவிடுகிற தேவன் දෙවියන් இல்லை. වහන්සේ වෙතට එන්නව කිසිම කෙනෙකු දෙවියන් වහන්සේ இயேசுவை අත්හරින්නේ நோக்கி නැහැ. வந்து அத்தனை பேரையும் ஒரு ஆசீர்வதித்து திருப்பி அனுப்புகிறார். යේසුස් වහන්සේ වෙතට පැමිණෙව සියලු දෙනාම උන්වහන්සේ ආශිර්වාද இந்த කරා. காலையில் நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. මේ උදෑසන ඔබ කොහේ සිටියත් කමක් නැහැ. இயேசு உன்னை அழைக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබ நீ அவரை කැඳවනවා. நோக்கி வரும் பொழுது උන්වහන්සේ වෙතට ඔබ එන உன் වෙලාවෙදී வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை காணப்போகிறார். ඔබගේ ජීවිතේ යම් කිසි වෙනසක් සිද්ධ எனவே වේවි. நாங்கள் ஜெபிக்க போகிறோம். එම නිසා අපි යාචනා කරමු. தேவன் நம் மத்தியிலே சுகத்தை கொடுப்பவர், දෙවියන් වහන්සේ අප මැද සුවය දෙන්නව ஆவிக்குரிய சுகத்தை கொடுப்பவர், ආත්මික සුවය ලබා දෙන්නව சரீர பிரகாரமான சுகத்தை கொடுப்பவர், ශාරීරික සුවය, மானசீக சுகத்தை මානසික கொடுப்பவர், සුවය ලබා දෙන්නව பொருளாதார சுகத்தை கொடுப்பவர். ආර්ථික සුවය ලබා දෙන්නව எனவே அந்த சுகத்தை தரும்படியாக එම නිසා මේ සුවය ලබා දෙන්න எல்லாரும் ஒருவனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். සෑම දිනම එක්සිට වෙලා යාචනා தேவன் நம் කරමු. ஜெபங்களை கேட்பவராய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ අපේ යාචනාව අසන පිණිස நாம் ஜெபம் பண்ணுவோம். අපි යාචනා කරමු. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, සර්ව බලධාරී කරුණාවෙන් පූර්ණ තනන් වහන්සේ இந்த காலையிலே உம்முடைய பாதப்படிக்கு வருகிறோம். මේ උදෑසන ඔබ වහන්සේගේ පාදමුලට පැමිණෙනවා நீர் ස්වාමීනි. நினைத்ததை செய்கிற தேவனாய் ඔබ இருக்கிறீர். වහන්සේ සිතුවා උදේ කරන්නව තනන් யாருக்குமே වහන්සේ அதை தடை பண்ண முடியாது என்று காணுகிறோம். කාටවත් ඒ බාධා කරන්නට බෑ எனவே ස්වාමීනි. உம்மை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்கிறோம். එම නිසා ඔබ වහන්සේගේ සර්ව බලෙන් පූර්ණ කළ நீர் මැනව. சர்வ வியாபகம் உள்ள தேவனாய் ඔබ இருக்கிறீர். සර්ව ව්‍යාප්ත තනන් වහන්සේ. நாங்கள் கூப்பிடுகிற எல்லா இடத்திலும் எங்களுக்கு தென்படுகிற தேவனாய் අපි இருக்கிறீர். හඬ ගසනවා සෑම ස්ථානයකදී අපිට පෙන්වන්නව எங்கள் තනන් சத்தத்தை වහන්සේ. கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். අපේ හඬ අසන්නව තනන් நீர் சர்வ වහන්සේ. ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறீர். සර්ව ඥානයෙන් පරිපූර්ණ තනන් நாங்கள் பேச වහන්සේ. முன்பதாக எதை பேச போறோம் என்று அறிந்த தேவனாய் අපි இருக்கிறீர். කතා කරන්නට කලින්ම අපි කතා කරන්නේ මොනවද කියන එක දැනගෙන ஆண்டவரே, இந்த සිටින காலை තනන් வேளையிலே වහන්සේ. දෙවිඳුනේ මේ උදෑසන எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய பாதப்படியிலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். සියලුම මොර කැසීම ඔබ වහන්සේගේ පාදමුල තබනවා ஆண்டவரே, ස්වාමීනි. நீர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் ஜெபிக்கிறோம். දෙවියන් වහන්සේ මේ සියලු දේ වාස අසන්න யார் என்னை விடுதலை செய்யும் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, කවුද මට ගැලවීම ලබා දෙන්නේ කියලා කැළඹීමෙන් සිටිනවා யார் අප සමග. தீர்மானம் எடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்களோ, කවුද තීරණයක් ගන්නට බැරුව ස්වාමීනි කැළඹීමෙන් உம்முடைய සිටින්නේ. ஆவியானவர்களுக்கு உதவி செய்வாராக. වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ අපට උදව් කළ මැනව. அவர்கள் தீர்மானங்களை எடுக்க உதவி செய்வீராக. ඒ තීරණය ගන්න පිණිස උදව් කළ මැනව. இந்த தருணத்துக்காக ஜெபிக்கிறோம். මේ අවස්ථාව උදෙසා යාචනා சரியான කරනවා. தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யும்படி නිවැරදි ஜெபிக்கிறோம். තීරණය ගන්න පිණිස අපට උදව් කළ මැනව. அவர்கள் தீர்மானத்தை எடுக்கிற பொழுது ඒ තීරණය ගන්නව நீர் මොහොතේදී கிருபையாக இறங்க போறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ඔබ වහන්සේ කරුණාවෙන් පූර්ණ බැසෙන නිසා ஒருவராவது ස්තුතියි. கெட்டு போது உம்முடைய சித்தமில்லை என்று சொல்லி இருக்கிறீர். කිසිවෙක් විනාශ වීම ඔබ වහන්සේ කැමැත්ත නොවේ. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம் මේ අසල් ஆண்டவரே. සිටින සෑම දෙනා වෙනුවෙන් මේ යාචනා உம் කරනවා. கிருபை அவர்கள் மேல் இறங்குவதாக. ඔබ වහන්සේගේ කරුණාව ඔබ වහන්සේ දානය කළ கிருபையாக இறங்கும் මැනව. என்று ஜெபிக்கிறோம். ඔබ වහන්සේගේ කරුණාවෙන් දානය இந்த කළ காலை මැනව வேளையிலே ஆண்டவரே, ස්වාමීනි. මේ උදෑසන அன்னைக்கு ස්වාමීනි. தானியேலை ஆசீர்வதித்தது போல එදා දානියල ආශිර්වාද කළා உம் ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக ඔබගේ ஜெபிக்கிறோம். සියලු ජනතාව ඔබ වහන්සේ ආශිර්වාද உம் කළ මැනව. திருக்கரத்தில் எங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. ඔබ වහන්සේගේ ශුද්ධ හස්තයට අපි කැප කළ எல்லாரையும் යාචනා ஆசீர்வதித்தருளும். කරනවා. අපි සෑම දෙනාම ආශිර්වාද කළ ஆவிக்குரிய මැනව. வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். ආත්මික රෝගයන් උදෙසා යාචනා இயேசுவின் කරනවා. நாமத்திலே பரிபூர்ண சுகம் கிடைப்பதாக. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පූර්ණ වූ எல்லா සුවය கட்டுகளும் ලැබේවා. முறிக்கப்படுவதாக. සියලු බැඳුණු ඔබ වහන්සේ බිඳුණු අන්ධකාරங்கள் ලැබේවා. අகன்று போவதாக. සියලු අන්ධකාරයන් බිඳුණු ලැබේවා இயேசுவின் ස්වාමීනි. நாமம் மகிமைப்படுவதாக. යේසුස් වහන්සේගේ නාමයට මහිමය உங்க වේවා. நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ඔබ වහන්සේගේ නාමය පමණක් எல்லா මහිමයට පත් வியாதியின் වේවා. கட்டுகளுக்கு விரோதமாக எழும்பி සියලු இருக்கிறோம். රෝගේ බැඳුම් වෙනුණු වෙනුව අපි නැගී நீர் සිටිනවා யெகோவா ராஃபா. ස්වාමීනි. ඔබ වහන්සේ යෙහෝවා රාෆා. எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். සුවය දෙන්නව තනන් இந்த වහන්සේ. நேரத்தில் யார் வியாதியோடு இருக்கிறார்களோ, මේ ස්ථානෙත් මේ මොහොතේදී කවුද அந்த රෝගී இடங்களை සිටින්නේ? தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ස්ථානයේ ඔබ වහන්සේ අත ගැස්සුව මැනව. இயேசுவின் நாமத்தினாலே යේසුස් වහන්සේගේ නාමයෙන් பரிபூர்ண விடுதலை இறங்கும்படியாக පරිපූර්ණ ஜெபிக்கிறோம். සුවය දානය කළ මැනව. உம்முடைய வல்லமை இறங்குகிறபடியால் ඔබ වහන්සේගේ ஜெபிக்கிறோம் බලය ஆண்டவரே. තිබෙන නිසා යාචනා කරනවා பலவீன ස්වාමීනි. வல்லமைகளுக்காக ஜெபிக்கிறோம். බැලහීන ආත්මයන් උදෙසා යාචනා இயேசுவின் කරනවා நாமத்திலே තනන් கடிந்து கொள்கிறோம். යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අපි அந்த අණ කරනවා பலவீனத்தை දේවතාවගේ. பலனாய் மாற்றும்படியாக ඒ සියලු ஜெபிக்கிறோம். බැලහීනතාවන් බලවත් කළ මැනව நீர் இதை ස්වාමීනි. செய்கிறபடியால் நன்றி මේ சுவாமி. දේ කරන නිසා ස්තුතියි எங்கள் ஆவி ස්වාමීනි. ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். අපේ මාංශය ආත්මය ස්වාමීනි ඔබ වහන්සේගේ පාදවලට බාර ஆண்டவரே, කරනවා. பொருளாதார விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். සියලුම ආර්ථිකමය ස්වාමීනි ආශිර්වාද උදෙසා நீர் යාචනා அதை කරනවා. கொடுக்கும்படியாக ඒ ஜெபிக்கிறோம். දේ ඔබ වහන්සේ අපිට ලබා දෙන නිසා எங்களை ස්තුතියි. சூழ
போடப்பட்டிருக்கிற ස්වාමිනේ අප වපසරියේ තිබෙනා எல்லா වූ மதில்களும் இடிந்து விழும்படியாக සියලුම ஜெபிக்கிறோம். බැඳුම් ස්වාමිනේ සියලුම දේවල් බින්දෙන පිණිස எல்லாவற்றையும் இடித்து போடுகிறபடியால் ඒ ஜெபிக்கிறோம் සියලුම ஆண்டவரே. බාධක වහන්සේ බින්දින නිසා இந்த ස්තුතියි. நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் මේ கொடுத்தபடியால் දවස நன்றி. වහන්සේ ආශිර්වාද කළ නිසා ස්තුතියි. தேசத்திலே இருக்கிற எல்லா காரியங்களையும் அறிகிற தேவனாய் இருக்கிறீர். දේශීය සියලු තත්ත්වයන් ඔබ වහන්සේ දැන සිටින නිසා ස්තුතියි உமக்கு எல்லா ස්වාමිනේ. மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். සියලු ගෞරවය මහිමය ඔබ වහන්සේට වේවා. உமக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். සියලු ගෞරවය මහිමය ඔබ වහන්සේට පුද කළ எங்கள் மத்தியில் යාචනා இடைப்பட்டு කරනවා. ஆசீர்வதிக்கும்படியாக අප මැදට ස්වාමිනේ ඔබ වහන්සේ පැමිණ ඔබ වහන්සේ ආශිර්වාද இயேசுவின் කළ நாமத்தில் මැනව. ஜெபிக்கிறோம் பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් යාචනා කරනවා ආමේන්. ස්වාමිනේ. ආමේන්. நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். අපි සියලු දෙනාම එකට එකතු වෙලා என் කියමු. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ආමෙන්. මාගේ ආත්මය ස්වාමිට ප්‍රශංසා කරව. මා තුළ ඇති සියල්ල උන්වහන්සේගේ ශුද්ධ වූ නාමයට ප්‍රශංසා කරව. මාගේ ආත්මය ස්වාමිට ප්‍රශංසා කරව. උන්වහන්සේගේ උපකාර සියල්ල සිහි නැති නොකරව. ආමෙන්. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியருடைய ஐக்கியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவரை நம் அனைவரோடும் கூடியிருப்பதாக. පියා උදවියන් වහන්සේගේ ප්‍රේමයද යේසුස් වහන්සේගේ අනගේ කරුණාවද ශිදාතුන් වහන්සේගේ සහභාගීකමද යේසුස් වහන්සේ නැවත එනකොලොත් අප සමග වේවා. ආමෙන්. ආමෙන්. செய்தியை கேட்டுக்கொண்டிருப்படியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். පණිවිඩය අසා සිටි නිසා ඔබට ස්තුතිවන්ත වෙනවා. எங்களுடைய விலாசமும் අපගේ ලිපිනයත් பெயரும் சபையின் பெயரும் இங்கே போடப்படும். දේව සභාවේ නමත් මේ තිරේ දක්වනු ලබනවා. எங்களுடைய இமெயில் அட்ரஸ் போடப்பட்டிருக்கிறது. අපගේ ඊමේල් ඇඩ්‍රස් එක ඔබට දකින්නට පුළුවන්. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்குமானால் ඔබගේ යාඥා අවශ්‍යතාවයන් තිබෙනවා නම් தயவு செய்து எங்களோடு தொடர்பு கொள்ளும்படியாக வேண்டுகிறோம். කරුණාකරලා අප හා සම්බන්ධ වන්න. இலங்கை தேசத்திலும் ශ්‍රී ලංකා දේශයේ முழு உலகத்திலும் அநேகர் මුළු பார்வையிடுகிறார்கள். ලෝකයේ බලන්නව සියලු දෙනා මැද්දේ இந்த நாள் கர்த்தர் உங்களை ආශිර්වදිக்கிற நாளாக இருப்பதா මේ දවස ඔබ සියලු දෙනාම දෙවෙනව ආශිර්වාද කරනව தேவன் දවසක් தாமே உங்களை වේවා. ஆசீர்வதிப்பாராக. දෙවෙන වහන්සේ තමයි ඔබ සියලු දෙනාම ආශිර්වාද ආමේන්. කරන්නේ. ආමේන්. ආමෙන්. ආමෙන්.